أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அசர் தொழுகைக்கு பிறகு பெண்களுக்காக வேண்டி விசேஷ பயான் நிகழ்ச்சி. உண்மையில் அல்லாஹ் குர்ஆன் நினைவுபடுத்தினான், உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும். அதனால தான் இந்த உபதேசங்கள் அடிக்கடி உங்களுக்கு உங்களை வரவழைச்சி நேரடியான உபதேசங்கள். இது இல்லாம இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல, சமூக வலைத்தளங்கள் ஊடாக நிறைய உபதேசங்கள் வந்துகிட்டே இருக்குது. குரு ரீதியாக, தனிப்பட்ட ரீதியாக நிறைய உபதேசங்கள் வந்து கூட இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், உலகத்துல எங்களை பக்குவப்படுத்தணும், எங்களை நல்ல நெறிப்படுத்தி சீர்படுத்தி மார்க்க ரீதியான செயல்பாடுகளை சரியாக நாம செய்யணும். மார்க்க ரீதியான செயல்பாடுகளை செய்வதன் ஊடாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியாராக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி உங்களை நேரடியாக வரவழைத்து சில உபதேசங்கள், ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு விதமான தலைப்புகள்ல நிறைய உபதேசங்கள் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த அடிப்படையில இன்றைய தலைப்பு சுவனத்தின் இன்பங்கள். சொர்க்கத்துல என்னென்ன இன்பங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தயார் பண்ணியிருக்கிறான், என்னென்ன சுகங்களை, என்னென்ன இன்பங்களை, எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பிரம்மாண்டமாக தயார் பண்ணி வச்சிருக்கிறான் என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியூடாக உங்களுடைய சிந்தனைக்கு முன் வச்சு, அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி நாம் எப்படி ஆர்வத்தோடு இருக்கணும், எப்படி அதை எதிர்பார்த்து இருக்கணும், அதற்கு நாம் இந்த உலகத்தில் எங்களை எப்படி தயார் பண்ண வேண்டும் என்ற தகவலைத்தான் இன்றைய செய்தியின் ஊடாக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்க இருக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அது யாராலும் யோசிக்க முடியாது, யாராலும் சிந்திக்க முடியாது. சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட நெருக்கமா ஒரு உதாரணம், ஒரு ஓமயமாக என்ன செய்யலாம், சில செய்திகளை எங்களுக்கு எடுத்து காட்டலாம். உதாரணமாக சில செய்தி எடுத்து காட்டலாமே தவிர நேரடியாக சொர்க்கத்தை எங்களுக்கு வர்ணிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மாலா ஐனுன் ராஜ், எந்த கண்களும் பார்த்திராத, வலா உதுனுன் சமியாத், எந்த காதும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பின் பஷர், எந்த உள்ளங்களும் சிந்திக்க முடியாத அளவுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தயார் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த ஹதீஸ் புகாரில 3244வது ஹதீஸ் இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்திக்காத அளவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பிரம்மாண்டமாக, அந்த அளவுக்கு அல்லாஹ் செஞ்சான், அழகான வடிவத்துல அமைச்சிருக்கிறான். அப்ப எங்களுக்கு நேரடியான செய்யலாம், இப்படித்தான் சொல்லலாம், ஒரு நெருக்கத்தை சொல்லலும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பத்தி குர்ஆன்ல பேசும்போது ரலியல்லாஹு வரது அன்ஹுன்றான். அல்லாஹ் அந்த சஹாபாக்களை, அந்த தோழர்களை பொருந்தி கொண்டான், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அந்த சமுதாயத்துக்கு ஈக்குவலா யாருக்கு வர முடியாது. உலகம் அழிகின்ற வரை அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபி பெண்மணிகளுக்கு ஈக்குவலாக, சமமாக யாருக்கு வர முடியாது. ஆனால் கொஞ்சம் நெருங்கி போகணும், நெருக்கமா போகணும். அந்த அந்தஸ்துக்கு எங்களுக்கு போகலாது, அந்த இடத்துக்கு எங்களுக்கு போகலாது, ஆனால் கிட்டத்துல போகணும். அது போலத்தான் சொர்க்கத்தை நேரடியாக இப்படித்தான் என்ற அச்சத்தை யாருக்கும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு வர்ணனை எங்களுக்கு தரலாம், இதுதான் இப்படித்தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அதற்கு நம்ம நெருக்கமான அமல்களை செய்யணும், உள்ளுக்கு போகக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில தான்
இன்றைய அந்த செய்தியை உங்க நினைவுபடுத்துறேன். இன்னும் அன்புக்குரியவர்களே, அப்ப சொர்க்கம் என்பது அல்லாஹ் பிரம்மாண்டமா வச்சிருக்கிறான். இது யாருக்கு வச்சிருக்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் அமல்களை செய்யறாங்களோ, கொஞ்சம் தியாகம் இருக்கணும். ஏன்னா சொர்க்கம் லேசா யாருக்கும் போகையில. இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை நாங்க அடையணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படணும். உலக ரீதியாக ஒரு இடத்தை நாம பிடிக்கணும், ஒரு இலக்கு அடையணும். இப்போ ஓஎல் எக்ஸாம் முடிஞ்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சு. அப்ப பாஸ் ஆன என்ன செய்யணும்? கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும். 2 வருஷம் எங்களுக்கு என்ன செய்யறாங்க? ட்ரைனிங் தராங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது. கொஞ்சம் தியாகம் செஞ்சு அர்ப்பணிச்சு உன்னிப்பா படிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியா இந்த 9A எடுக்கலாம். ஒரு நம்பிக்கை ஒன்று வரும். சும்மா இருந்துட்டு கடைசி நேரத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு துவா கேளுங்கண்ணே, எனக்கு துவா கேளுங்கண்ணே, எனக்கு துவா கேளுங்களேன்டா சரி வராது. அப்ப ஒரு முயற்சியோட ஒரு இடத்தை, ஒரு இலக்க அடையும் பொழுது எங்களுக்கு ஒரு அடைவே அடைய முடியும். ஒரு இடத்தை எங்களுக்கு பிடிக்கலாம். அது போலத்தான் சொர்க்கம் சொன்னா லேசா கிடைக்காது. முதலாவது ஈமான்ல உறுதியா இருக்கணும். சொர்க்கம் சொல்ற நேரத்துல ஈமான்ல அசையாத நம்பிக்கையா இருக்கணும். இதை சஹாபாக்கள் சாதிச்சாங்க. சஹாபி பெண்மணிகள் அந்த ஈமான்ல உறுதியா இருப்பாங்க. ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வுடைய கட்டளை விஷயத்துல, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டல் விஷயத்துல அப்படி தெளிவா இருப்பாங்க, அப்படி உறுதியா இருப்பாங்க. வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவாங்க. இன்றைக்கு நம்மளோட அதிகமான ஆட்கள் பேச்சில தான் மார்க்கம், பேச்சில மட்டும்தான் மார்க்கம் இருக்கும். நடைமுறையில மிக மிக குறைவா இருக்கும். அலட்சியம், கவனஈனம், கொடும்போக்கு, அல்லது பிஸி, பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இதனால அமல் ரீதியான செயல்பாடுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அவ அலட்சியம். சஹாபாக்களை பொறுத்தவரை உலகத்துல வாழ்ந்தாங்க, மறுமைக்காண்டி வாழ்ந்தாங்க. மறுமை அவனோட கோல், அவனோட டார்கெட் என்னது? சொர்க்கம். சொர்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டுமோ, எவ்வளவு தன்னை அர்ப்பணிக்க வேண்டுமோ, அதான் அவங்கள முழு நோக்கமா இருந்துச்சு. ஏன்னா சொர்க்கத்துக்கு போறது என்பது சரியான கஷ்டம். கஷ்டம்னு சொன்னால் அமல்கள் லேசு தான், நாங்க கஷ்டமா அமைச்சுக்கிட்டோம். உதாரணத்துக்கு 5 நேரம் தொழுவுறது பெரிய கஷ்டமா இருக்கும். 5 நேரம் தொழுவுறது இன்னைக்கு பெரிய கஷ்டம். இருக்கிற கஷ்டங்களையே தொழுகைன்னு சொல்லிட்டாலே கஷ்டம். இந்த வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு அதை விட கஷ்டம். தொழுவுங்கண்டாலே இந்தா தொழுவுரை அப்படியே காலம் போகும். அந்த நேரம் அப்படிதான் போகும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்ப ஷைத்தான் அப்படித்தான் கொஞ்சம் பாரமா எங்களுக்கு காட்டுவாங்க. எது எப்படி இருந்தாலும் அமல்களை நிறைவாக செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த சொர்க்கத்துக்குள்ள போகலாம். எனவே முதலாக நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளங்களும் சிந்திக்காத அளவுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? பிரம்மாண்டமான முறையில காட்சிப்படுத்திக்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? உருவாக்கி இருக்கின்றான் என்பது முதலாவது பகுதி. அது சொர்க்கத்தை பொறுத்தவரை எத்தனை சொர்க்கம் இருக்குது? 1 8 உண்டா? 8 சொர்க்கம் ஒன்றுதான், 8 வாசல். ஆனா சொர்க்கத்துக்குள்ள எத்தனை படித்தரங்கள்? 100. சொர்க்கத்திற்குள் 100 படித்தரம் இருக்குது, 100 கொல்ட்டி இருக்குது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, சொர்க்கம் ஒன்றுதான். சொர்க்கத்துக்குள்ள 100 சொர்க்கம் இருக்கு. சொர்க்கத்திற்குள் சொர்க்கம். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம், சிறந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்துல நடுப்பகுதியில் இருக்குது. அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குது. அங்க இருந்தா ஆறுகள் பீரிட்டு ஓடிட்டு இருக்குது. அந்த அழகான வர்ணனை. என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேளுங்கண்டாங்க. துஆ கேட்டா என்ன கேட்கணும்? அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் உயர்ந்த இடத்தை, நான் ஏற்கனவே நினைவுபடுத்திக்க நினைக்கிறேன், உயர்ந்த சொர்க்கத்தை நாங்க கேட்கணும். குறைச்சம் கேட்கணும். அல்லாட்ட நீங்க எப்பயும் விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாட்ட துவா கேட்கும் போது பெருசா கேளுங்க, சிறுசா மட்டும் கேட்றாதீங்க. அதிகமா கேளுங்க, நிறைய கேளுங்க. எனக்கு இவ்வளவு தந்தா போதும் அப்படி சுருக்கிக் கொள்ளக்கூடாது. அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட நிறைய சோதிக்கப்பட்டாங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்க. நிறைய சொத்துக்கள், நிறைய செல்வங்கள் அப்படி இருந்து எல்லாம் அல்லாஹ் அப்படியே கொஞ்சமா எடுத்து சோதிச்சான். கடைசி அல்லாஹ் தஆலா இருந்ததை விட டபுள் ட்ரிபிளா கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய சோதனை அப்படித்தான். அல்லாஹ் சோதிப்பான். நாங்க பொறுமையா இருந்து அமல்களை சரியா செஞ்சால் அல்லாஹ் அப்படி அள்ளி தருவான். எங்களால் தாங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் தன் நிஅமத்துக்கள் அருட்கொடையில் தருவான். அது ஒரு பகுதி, அது தனி தலைப்பு உண்டு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, சோதிக்கப்படுறாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா சோதனை ரிலீஸ் ஆக்கி என்ன செய்யறான்? இருந்ததை கொடுத்து அதை விடையும் பல மடங்கு கொடுக்குறான்.
இப்ப அவங்க ஆத்துல குளத்துல குளிச்சிட்டு இருக்கிறாங்க. குளிச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு தங்க வெட்டிக்கிளி அப்படி உழுவுது. அல்ல சோதிச்சு பாக்குறான். ஒரு தங்க வெட்டிக்கிளின்னு செய்து அப்படி உழுவுது. பாஞ்சு எடுக்கிறான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஐயூபே இவ்வளோ தந்திருக்கிறேன் தானே உங்களுக்கு, இவ்வளோ தந்திருக்கிறேன், அதே அவ்வளவு வேகமா நீங்க எடுக்கிறீங்க. அதுக்கு அவங்க அழகான பதில் சொன்னாங்க, உன்ட நியமத்தை எவ்வளவு கிடைச்சா நான் எடுப்பேன்றாங்க, உன்ட அருள் எவ்வளவு வந்தா நான் எடுப்பேன்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், எனக்கு ஒரு வீடு மட்டும் இருந்தா போதும், எனக்கு ஒரு வீட்டோட வாகனம் மட்டும் இருந்தா அப்படி இல்லை, நிறைய கேட்கணும். ஏன் கேட்கணும்? எங்களுக்கு மட்டும் இது பிறருக்கு பயன்படுத்துவதற்காக, பிறருக்கு கொடுப்பதற்காக, எல்லா விஷயத்தையும் பெருசா தான் கேட்கணும். அதான் தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கேளுங்க. அப்ப 100 படித்தரங்கள்ல முதலாவது படித்தரம் என்னது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதை கேளுங்க. மிஸ் ஆன அடுத்த சரி கிடைக்கும் தானே, அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைக்கலாட்டி செகண்ட் தேர்ட் சரி கிடைக்கும் தானே. இப்ப ஸ்கூல்ல முதலாவது 40 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளைக்குத்தான் முதலாவது வரையல். நாங்க அடிக்கடி எங்களோட பிள்ளைகள்கிட்ட பேசுவோம், மாணவிகள்கிட்ட பேசுவோம். எல்லாருக்கும் 40 பேருக்கும் முதலாவது வரையலாம். நான் 40 பேருக்கும் 95 மார்க்ஸுக்கு மேல் எடுக்கேன். 40வது பேர் வந்தாலும் பரவாயில்ல, 90 மார்க்ஸ் அந்த சராசரி ஹை ரிசல்ட் இருக்கணும். அப்ப கெட்டிக்கார புள்ள என்ன செய்ய, ஒரு பிள்ளைக்கு தான் வரையலும் அப்படின்னு எல்லாரும் அசத்தனமா இருந்தான்னு சொன்னா ஏலாம். ஆனா சொர்க்கம் அப்படி அல்ல, எல்லாருக்கும் போகணும். எல்லாருக்கும் என்ன செய்ய, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குள்ள போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப எப்படி? அமல் ரீதியான செயல்பாடு ஒரு பக்கம், ரெண்டாவது பிரார்த்தனை. அப்ப நீங்க துவா கேட்கும் போது, யா அல்லாஹ் நாங்க குடும்பத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கணும் அப்படின்னு துவா கேட்கணும். குடும்பத்தோட பரம்பரை சந்ததி நினைச்சணும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். துவா கேட்கறதோட அதுக்கான அமல்கள் ஈடுபடணும். சும்மா துவா கேட்டுட்டு சும்மா இருந்தா மட்டும் சரி வராது. மயிலே இறகு போண்டா போடாது, அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு மயில பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு ரக்கேத்தான்னு போடுமா, போடாது. என்ன சொல்லுவாங்க? பிடிச்சி அப்படி பறிச்சு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் கைக்கு கிடைக்கும். அது போல என்ன செய்யணும்? குடும்பத்தோட போகணும்னு சொன்னால் அதுக்கான அமல்களை ஈடுபடும். ஒவ்வொரு நாளும் அமல் செய்யற நேரத்துல நான் சொர்க்கத்துக்கு போனேன். ஏன்னு சொன்னா, இப்ப மறுமை நாள் உங்களுக்கு தெரியும். மறுமை நாளை பொறுத்தவரை பயங்கரமான அமளி தும்மொழி நிறைந்த நாள் பயங்கரமா இருக்கும். யா நஃப்ஸி, யாரும் யாருக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாயிபத். அல்லாஹ் வரிசை சொல்லிட்டே போறான். உம்மா விட்டு பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள், பிள்ளைகளை விட்டு உம்மா விரண்டு ஓடுவாள், தந்தை விட்டு விரண்டு ஓடுவார்கள், சகோதரர்கிட்ட விரண்டு ஓடுவார்கள், நண்பர்கிட்ட விரண்டு ஓடுவார்கள், எல்லாம் ஓடுவாங்க. யாரும் வரமாட்டாங்க. உலகத்தில் உச்சக்கட்டமான பாசம் தாய் பாசம் மறுமையில தோத்துரும். உம்மா எல்லாம் அரவணைக்க மாட்டாங்க. இங்கே அரவணைப்பாங்க. உலகத்துல உம்மா அரவணைப்பாங்க, மகன் உம்மா அரவணைப்பார். மறுமையில என்னை விட்டா போதும், என்கிட்ட யாரும் வந்துடாதீங்க. எல்லாருடைய நிலைப்பாடு அப்படித்தான். யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி தான் இருப்பாங்க. அப்ப அந்த யா நஃப்ஸிக்கு மத்தியில சொர்க்கம் போற வரைக்கும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கத்துக்குள்ள போன உடனே தான் தேடுவாங்களா, அம்மா எங்க, பாப்பா வந்துட்டாங்களா, அம்மா வந்துட்டாங்களா, நானா வந்துட்டாங்களா, மனைவி வந்துட்டாங்களா, கணவர், அங்கத்தான் போய் பார்ப்பாங்களா. அது வரைக்கும் யா நஃப்ஸி தான். எனவே இங்க அமல் செய்யும் போது கூட்ட அமல் செய்யணும். மறுமையிலிருந்து யார் எப்படி போவாங்கன்னு தெரியாது. அந்த அடிப்படையில தான் வேகமா அமல்கள் இருக்கும், நிறைவா அமல் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் தான், பகல் நேரத்து இரவு நேரத்து அமல்கள் எல்லாம் உற்சாகத்தோடு நன்மையை முன்னுக்கு வச்சுக்கிட்டு செய்யணும். உங்களுக்கு ஏற்கனவே நினைவுபடுத்திக்கிறேன், அமல்களும் நன்மைகள தலைப்பிட இவ்வளவு கிடைக்குது, இது கிடைக்கும் என்ற அந்த நன்மையை பக்கத்துல வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அமல் செய்யறது போல இருக்கணும். இப்ப நீங்க உம்ராவுக்கு போறீங்க, நபி உங்களை பள்ளிக்கு விட்டீங்க, எப்படி சிந்தனை இருக்கணும்? பக்கத்துல நபியவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, நபிய பக்கத்துல வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அப்படிதான் கற்பனையா கொண்டு வரணும். அந்த இடத்துல நபியவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். நிறைய அமல்கள், குறிப்பா ஸலவாத். அப்ப எந்த அமலாக இருந்தாலும் அந்தந்த அமல்களை அப்படி கொண்டு நன்மையும் கொண்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு இதை செஞ்சு முடிஞ்சோன்னு இது அப்படியே கிடைக்கும். அப்ப சொர்க்கத்தை பக்கத்துல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய பக்கத்துல சொர்க்கம் அப்படியே கண்ணுக்கு முன்னால சொல்லு, சொர்க்கம் பக்கம் போகணும். கூட நிறைய செய்யால் துவா கேளுங்க. எனக்கு அல்லாஹ் நானும் என் மனைவியும் என் கணவனும் எல்லாரும் மாறி என்னுடைய பிள்ளைகளும் நல்ல அமல்களை திருப்தியா செஞ்சு மறுமை வரைக்கும் உன்னால் பொருந்து கொள்ளப்பட்ட நல்ல அமல்களை நபிகள் காட்டி தந்த வழிகள்ல நிறைவாக செஞ்சு உன் அருளை பெற்று குடும்பத்தோடு நாங்களாம் சொர்க்கம் போகணும். யா அல்லாஹ், அடிக்கடி துவா கேளுங்க. செய்யுங்க, நம்ம அப்படியே குடும்பத்தோட சந்திக்கணும். ஏண்டா இந்த
இந்த வெள்ளிக்கிழமை நாள் இருக்கு தானே, சொர்க்கத்துல வெள்ளிக்கிழமை நாள் விசேஷமான நாள். இங்க வெள்ளிக்கிழமை நாள் விசேஷம் தானே, சொர்க்கத்திலே வெள்ளிக்கிழமை நாள் விசேஷமான நாள் தான். அன்னைக்கு ஆண்கள் என்ன செய்வாங்க, அப்படியே எல்லாம் ஒன்று கூடுவாங்க. சொர்க்கம் பரந்த சொர்க்கம், சொர்க்கம் பரந்த பரந்த சொர்க்கம். அந்த வெள்ளிக்கிழமை நாள்ல எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் தான் கடற்கரையில போய் ஒன்று கூடுறதுல இருக்குது. ஒவ்வொரு ஏரியாக்கள் ஒரு நாட்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இடங்கள்ல போய் ஒன்று கூடுவாங்க. அது போல சொர்க்கத்துல வெள்ளிக்கிழமை நாள் என்ன செய்வாங்கன்னா எல்லாம் ஒன்று கூடுவாங்க. ஆண்கள் தான் வருவாங்க. அப்படி வந்துட்டு இப்ப அவங்களுடைய மாளிகைக்குள்ள போவாங்க. போற நேரத்தில் மனைவி சொல்லுவாங்க, என்ன அழகா இருக்கிறீங்க, நீங்க போகும்போது நல்ல ஒரு அழகா இருந்தீங்க, அதை விட இப்ப அப்படி மெருகூட்டப்பட்டு பசந்த அழகா இருக்கிறீங்க அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. இப்ப கணவர் சொல்வார், நீங்களும் அப்படித்தான், நாங்க போற நேரத்துல ஒரு வித்தியாசமான அழகுல இருந்தீங்க, இப்ப அதை விட மெருகூட்டப்பட்டு அழகா இருக்கிறீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த சொர்க்கத்துல அழகு மெருகூட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அழகா அல்லாத மேலும் மேலும் அழகா தந்துகிட்டே இருப்பான். அதான் சொர்க்கம். அதான் சொன்னாங்க, இப்படித்தான் சொல்லலாம். சொர்க்கத்துடைய கண்ணிகளை பத்தி குர்ஆன் ஹதீஸ் விளக்கம் என்ன சொல்லுது, அவங்களுடைய அந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, காலுக்குள்ள இந்த முள்ளு இருக்குது, முள்ளுக்குள்ள இருக்கிற நாங்க அந்த சூப் வச்சு குடிப்போம், அந்த என்ன சொல்றது, அதுக்குள்ள அந்த கொழுப்பு மாதிரி இருக்கும் மஜ்ஜ, அது தெரியுமா? அந்த அளவுக்கு அந்த கண்ணிகள். அப்ப அதை விட மனைவி அழகா இருப்பான், அதை விட மனைவி அழகு. அதான் நாங்க சொல்றோம், குடும்பத்தோட எல்லாம் சொர்க்கம் போகணும், யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது, யாரும் மிஸ் ஆகிக்க கூடாது. உலகத்தில் இருக்கும் பொழுதே அந்த வலைப்பின்னலை, அந்த வட்டத்தை நாங்க சரியா அமைச்சுக்கணும். நீங்க தான் எங்களுக்கு மறுமையிலையும் சொர்க்கத்திலையும் கணவர் என்று அங்க போட்டி போடாம இல்ல தானே, அதனால பிரச்சனை இல்லை. அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு அழகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மெருகூட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், அழகுபடுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அங்க நாங்க சந்திப்போம். அப்ப அந்த நேரத்தை எல்லாரும் சந்திப்போம். சம்டைம் ஒருத்தர் நரகத்துக்கு போயிருந்தா எப்படி கவலையா இருக்கும், எங்கட குடும்பத்தை சார்ந்தவர் மிஸ் ஆயிட்டார். அதனாலதான் அடிக்கடி இஸ்லாம் சொல்றது, பூ அன்புசக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது எங்களோட பொறுப்பு. உங்களோட பொறுப்பு உங்களோட கணவரை பாதுகாக்கணும், உங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கணும் நரகத்தை விட்டு. அப்ப என்ன அமல்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். கணவருக்கு பொறுப்பு என்ன, தந்தைக்கு, வீட்டு தலைவருக்கு மனைவியை பாதுகாக்கணும் நரகத்தை விட்டு, பிள்ளைகளை பாதுகாக்கணும். அப்ப ஒருவர் எல்லாருக்கும் பொறுப்பு தான். மாறி மாறி இந்த உபதேசங்கள் என்ன செய்யணும், ஏண்டால் சொர்க்கத்தை நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது, அங்க இழந்துடக்கூடாது. இங்க ஒருத்தர் போறாரு, வெளிநாட்டுக்கு போனா 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் பரவாயில்ல, சொர்க்கத்துல நரகத்துக்கு போயிட்டாருந்தா சொர்க்கத்துக்கு வராம, அப்ப நாங்க தேடுற நேரத்துல சந்திக்கிற நேரத்துல எல்லாம் போயிட்டாருண்டா என்ன அன்புக்குரியவர்களே. அந்த அடிப்படையில சொர்க்கத்தை அல்லாஹ்தால பிரம்மாண்டமா படைச்சிக்கிறான்டா, அதுக்காக வேண்டிய உலகத்துடைய களத்தை நம்ம சரியா பயன்படுத்திக் கொள்ளணும். சரி, அடுத்ததாக அப்ப முதலாவது நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் போதே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தாண்டி கேளுங்க. அடுத்து மிஸ் ஆனாலும் கூட மற்ற 99 பகுதி இருக்குது எங்களுக்கு. அந்த குவாலிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டில இருந்து அப்படியே வருது. 99 தரம் இருக்குது. தரம் சொன்னா எல்லாம் கிட்டத்தட்ட நெருக்கமா இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஜன்னத்து நஈம் இருக்குது, தாருஸ்ஸலாம் இருக்குது, நிறைய அப்படி இருக்குது, நிறைய பேர்கள் இருக்குது. தாருஸ்ஸலாம் தனிய சொர்க்கம் அல்ல, சொர்க்கத்துக்குள் சொர்க்கம், அப்படியே வழங்கிக் கொள்ளணும். சொர்க்கம் உண்டு, இப்ப ஜன்னத்து நஈம் தாருஸ்ஸலாம் இப்படி வரது எல்லாம் என்னது, அது அதுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதிகள் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்ததாக சொர்க்கத்துக்குள்ள நுழையும் பொழுது நபி அவங்க வர்ணிக்கிறாங்க எப்படி ஒவ்வொரு மனிதன் நுழைவார்கள் என்ற செய்தியை பார்க்கும் நேரத்தில், அவ்வளவு ஜும்ரத்தின் தலஜுல் ஜன்னா, சொர்க்கத்தின் நுழையக்கூடிய முதலாவது கூட்டத்தினர் ஒரு பகுதியா நுழைய. முதலாக யார் சொர்க்கத்துக்குள்ள போவா? முதல் யார் சொர்க்கத்துக்குள்ள போவான்? சொல்லுங்க. கமாக்கோ சிக்காக்கோ வந்தாவா போனா போ சொல்லி பாப்போம். சரியா இருந்தா ஓகே, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. சொல்லுங்கம்மா சின்ன பிள்ளை, முதல் சொர்க்கத்துக்கு யார் போறா? உம்மா வாப்பா சொல்லி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முதலாவது சொர்க்கத்துடைய வாசலை தட்டுவாங்க, கதவை தட்டுவாங்க. அது வரைக்கும் மூடிதான் இருக்கும். மலக்குமார் கேட்பாங்க, யார் தட்டுறது அப்படின்னு. முகமது, நீங்க தட்டினாத்தான் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு கட்டளை. அப்பதான் சொர்க்கம் அப்படியே திறக்கப்படும். முதல் யார் போறது? நபி அவங்க தட்டி நபி அவங்க தான் போவாங்க. மலக்குமார் அப்படியே வரவேற்பாங்க. ரைட். இப்ப அந்த அடிப்படையில அப்ப சொர்க்கத்துக்குள் ஒரு பகுதி பாதியா போவாங்க. அந்த பள்ளிக்குள்ள வாரம் ஒரு இடத்துக்கு போறோம், ஒவ்வொரு பகுதி பாதியா தான் அப்படியே வருவாங்க. கொஞ்சமா வருவாங்க, கொஞ்சமா நீங்க சேர்ந்துட்டீங்க. ரைட். அது போல
சொர்க்கத்திற்குள் முதலாவது கூட்டத்தினர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், சூரத்துஹும் அலா சூரத்தில் கமர், சந்திரனுடைய பிரகாசமா இருப்பாங்க. லைலத்துல் பத்ர், சந்திரன் பிளஸ் என்னது 14ஆம் பக்கத்து நிலவுன்னு சொல்லுவாங்க. 14 அன்றைக்கு அதாவது என்ன பௌர்ணமி, அதாவது பசந்தா இருக்கும், முழு நிலவா இருக்கும். அது ஏனைய நாட்களை விட சந்திரன் என்பது பிரகாசம். அப்ப அத சந்திரன் சொல்லிட்டு பிளஸ் என்ன சொல்றாங்க, லைலத்துல் பத்ர். இந்த பத்ருடைய தினத்துல எப்படி இன்னும் பிரகாசமா இருக்குமோ, முழு நிலவும் அப்படி எவ்வளவு பசந்தா இருக்குமோ, அது போல அழகான உருவத்தை என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்குள் செல்வார்கள். அதுக்கு ஆசை வைக்கிறாங்க, அதுக்கு ஆசைப்படணும். நான் நரகத்துக்குள்ள போய் சொர்க்கத்துக்கு போக கூடாது, டைரக்டா சொர்க்கத்துக்கு தான் போகணும். நாங்க அப்படியே நேர சொர்க்கத்துக்கு அப்படிதான் டாக்கெட் பண்ணணும். அதுக்கு அங்க அந்த டாக்கெட் வச்சுதான் எங்களுடைய அமல்கள் இருக்கணும். அப்படி போனா தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா பிறகு நரகத்துல போய் சொர்க்கம் போற பிறகு சொல்லுவாரு, அவங்கள யாருன்னு சொல்றேன், அவங்க எப்படிப்பட்ட சொல்லுவாரு. அப்ப எங்களுக்கு முதலாவது டாக்கெட் இருக்கணும்னு சொன்னால், நான் நேர சொர்க்கத்துக்குள்ள போகணும். இந்த 14ஆம் பக்கத்து நிலவு, முழு சந்திரன் நிகழ்வது எப்படி இருக்குதோ அது போல பிரகாசம் போல நான் சொர்க்கத்துக்குள்ள போகணும் என்ற அமைப்பு முதலாவது சொல்றாங்க. இரண்டாவது சொல்றாங்க, வலா யப்சுகூன ஃபீஹா, அங்க யாரும் எச்சி துப்ப மாட்டாங்க, எச்சி வராது, அங்க எச்சி வெளியே வராது. இங்க அடிக்கடி வரும், எச்சி வரும். பேசின எச்சி தெரிக்கும், அதையும் பேசியிருந்தா எச்சி அப்படி தெரிக்கும். அல்ல நாங்க வெளியே போற நேரத்தில் எச்சி வரும், வெளியே வரும். அப்படி காரை என்ன செய்வோம், அப்படி துப்புவோம். ஆனா சொர்க்கத்துக்குள்ள எச்சி வராது. ரைட். இரண்டாவது சொல்றாங்க, வலா யம்தஹிதூன, சலீம் வராது. எங்களுக்கு இந்த மழை காலமா இருக்குது, ஜன்னி பிடிச்சிருச்சு, ஜலதோஷம் பிடிச்சிருச்சு அப்படின்னு என்னது, என்னமாச்சும் கூழ் நல்லா அந்த நோம்புல எல்லாம் கூழ் மண்டி இருப்போம், என்ன சொல்லுவாங்க, கடைசியில சளியா வந்துடும், சளி வரும். அந்த அடிப்படையில சொர்க்கத்துல என்ன செய்யாது, சலியும் வராது, சலியும் கிடையாது. மூணாவது, வலாயத்த கவ்வத்தூன், மலன்சலம் கிடையாது சொர்க்கத்துக்குள்ள. இங்க அப்படியே டோட்டலா மாத்திரம் பாருங்க, இங்க எது எது இருக்குதோ அதெல்லாம் என்னது அங்க கிடையாது. ஆணியத்துகும், ஆணியத்தும் ஃபீஹா, அந்த சொர்க்கத்துல பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், அஸ்ஹப் தங்கம், அல்ஃபில்லா வெள்ளி, அம்ஷாத்துகும் சொர்க்கத்துல பயன்படுத்தக்கூடிய சீப்பு, மின தஹபி வல் ஃபில்லா தங்கம் வெள்ளியில் ஆன அமைக்கப்பட்டதாக இருக்கும் என்ற செய்தி புகாரில 3245. அந்த சொர்க்கத்துல பயன்படுத்தக்கூடிய பொருட்களை, என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துறோம், அது எப்படி இருக்கும், எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும். அப்ப எச்சி வராது, சொர்க்கத்துக்குள்ள எச்சி வராது, இங்க வருது. அது சளி வராது, இங்க வருது. மனம் சிரம் வராது, இங்க வருது. அப்ப இது முதலாவது நாங்க இந்த ஹதீஸ பொதுவாக நீங்க படிக்கிற நேரங்களில் பொதுவாக எந்த ஹதீஸா இருந்தாலும் அதை நுணுக்கமாக உள்ளுக்குள்ள போற அளவுக்கு இருக்கணும். இப்ப நீங்க எப்படி உங்களுக்கு சொல்லித்தரண்டால், எச்சி, இந்த எச்சியை பார்க்கிற நேரத்துல எல்லாம், எச்சி வாயில ஊறுற நேரத்துல எல்லாம் எங்களுக்கு நினைவு வரணும், சொர்க்கம், சொர்க்கத்துக்குள்ள எச்சி வெளியே வராது, இந்த எச்சி வருது அப்படின்னா சொர்க்கத்தை அடிக்கடி நினைக்கிறோம். இந்த எச்சியை வார நேரங்கள் எல்லாம், எச்சி உமிழ்நீர் வார நேரங்கள் எல்லாம் சொர்க்கம், சொர்க்கத்துக்குள்ள எச்சி இல்ல, உமிழ்நீர் வெளியே வராது அப்படின்னு என்ன செய்யறோம், அந்த சொர்க்கத்தை அடிக்கடி நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வரணும். சளி காரி துப்புறோம், சளி வெளியே வருது, அப்ப டக்குன்னு நினைக்கணும், அடைய சளி வருது, ஏன்னா இருமலாயிருச்சு, சரியா இருக்குது, சொர்க்கத்துக்குள்ள இதெல்லாம் கிடையாது. சளி வார நேரம் எல்லாம் சொர்க்கத்தை நினைக்கணும். ஏன்னு சொன்னால் அப்பத்தான் ஒரு அளவுக்கு அமல்களை செய்யும். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், பக்கத்துல வச்சுக்கொள்ளணும், சொர்க்கத்தை உட்காந்து அவர் பக்கத்துல வச்சுக்கொள்ளணும். இப்ப நான் சொன்ன உம்ரா போனீங்கண்டா, மதினா பள்ளிக்கு போனா ரசூலா பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க. காபாவை சுத்துற நேரத்துல ரசூலை உட்கார்ந்து இருந்தாங்க, அடிப்பட்டாங்க, உதப்பட்டாங்க, சஹாபாக்கள் நடந்தாங்க, சஹாபாக்கள் வீடு இப்படித்தான் இருந்துச்சு, அது பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அந்த ஃபீலிங், அந்த உணர்வு. அது போலத்தான் சொர்க்கம் சொல்ற நேரத்துல அடிக்கடி சொர்க்கத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும். ரசூலா சொன்னாங்க இப்படி இப்படி, அந்த வர்ணனைகள் இருக்குத்தானே, தனி தலைப்பை நீங்க பாருங்க, புகாரி முஸ்லிம் தனி தலைப்பாவே இருக்குது. சும்மா வாசிச்சுட்டு போனாலே உங்களுக்கு இப்ப சில செய்திகளை கேட்கும் போது இன்னும் ஆழமா பதியும், இன்னும் உள்ளத்துல பதியும். அப்ப என்ன செய்யணும், அப்ப இந்த சளி வார நேரத்தெல்லாம் சொர்க்கத்தை நினைச்சு பார்க்கணும், சொர்க்கத்துக்குள்ள சளி வராது. அதே போல நாங்க அடிக்கடி டொய்லெட்டுக்குள்ள போற வாரம், சொர்க்கத்துக்குள்ள இதெல்லாம் கிடையாது. அடிக்கடி எங்க வீட்டுக்குள்ள இருக்குதா இல்லையா, போற நேரம் எல்லாம் இதெல்லாம் சொர்க்கத்துக்குள்ள இல்ல. அப்ப அடிக்கடி சொர்க்கத்தை நினைக்கிறோம், ஒரு நினைப்பு வரும். அது வார நேரத்துல அமல்களை பற்றி ஒரு உற்சாகம் வரும், ஒரு ஆர்வம் வரும், நான் சொர்க்கத்தை மிஸ் ஆக்கிற கூடாது. அல்ல என்ன செய்வான், வேர்வை இருக்குத்தானே, இப்ப இங்க வேர்வை வரும், இந்த வேர்வை உலகத்துல நாற்றம், அப்படித்தானே, கழிவு எல்லாம் நாற்றம் தான். உடம்புல நாங்க என்னென்ன சாப்பிடுறோமோ
உள்ளு போயிட்டு வெளியே வாரதெல்லாம் நாற்றம். அப்ப வேர்வையும் நாற்றம் தான். அதான் நபி அவங்க சொல்றாங்க, குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமை நாள் ஆண்களுக்கு சொல்லும்போது சொன்னாங்க, சில நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க, அப்படி விவசாயம் செஞ்சுட்டு பள்ளிக்கு வாராங்க. வார நேரத்துல சொல்றாங்க கொஞ்சம் துருவாலே அடிக்குது. நபி அவங்க என்ன செய்யறாங்க, பொதுவாக அல்லாஹ் என்ன செய்வாண்டால் ஒவ்வொரு நிகழ்வை ஏற்படுத்தி மார்க்கத்தை எங்களுக்கு படிச்சு தருவான். சஹாபாக்களை வச்சு, சஹாபி பெண்மணிகளை வச்சு, நபியை வச்சு ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி, அப்ப அங்க விவசாயம் செஞ்சுட்டு அப்படியே குளிக்காம துப்புரவு பண்ணாம என்ன செய்வாங்க, அப்படியே பள்ளிக்கு வராங்க. அப்ப குத்பா ஜும்மா முடிஞ்ச ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் குளிச்சுட்டு சுத்தமாயிட்டு வரலாம் தானே, வேற செய்தி நாங்க பாக்குறோம். அப்ப ஒரு செய்தி, அப்ப அந்த அடிப்படையில வேர்வை இந்த உலகத்துல நாற்றம், சொர்க்கத்துக்குள்ள வேர்வை வரும். ஆனால் அது கஸ்தூரியை விட கம கமண்டு வாசம் அடிக்கும், நல்லா நறுமணம் மிக்கதா இருக்கும் வேர்வை. அப்ப எங்களுக்கு வேர்வை வார நேரத்துல எல்லாம் இந்த வேர்வை சொர்க்கத்திலே வரும். ஆனால் இங்க நாற்றம். ஆனால் மறுமையில கஸ்தூரி வாசனை விட, மிஸ்கை விட கம கமண்டு நறுமணம் உடையதாக இருக்கும். அது அப்படி நினைக்கணும். வேர்வை பாக்குறது சில நேரம் நீங்க உங்களோட வீட்டுல உங்களோட கணவர், உங்களோட வாப்பா, உங்களோட பிள்ளைகள் வேலை செய்ய நேரத்தை அப்படியே படிஞ்சு வேர்வை தண்ணி கொட்டும். அப்ப என்ன இது, இந்த இப்ப உங்களுக்கு வேர்வை நாத்தம் சொர்க்கத்துல எல்லாம் மஷா அல்லாஹ் அப்படி சுவாரஸ்யமா இருக்கணும். குடும்பத்தை பொறுத்தவரை சுவாரஸ்யமா பேசணும், சந்தோஷங்கள். வீட்டு வேலையை செய்யறாங்க, துப்புராக்குறாங்க, வீட்டு முற்றத்துல என்ன செய்யறாங்க, புல்லல வெட்டுறாங்க, அப்படி வேர்த்து கொட்டும். அவ சொல்றது ரைட் ரைட், இப்ப வேர்க்குது, இப்ப கொஞ்சம் நாத்தம் நல்லா குளிச்சு கொள்ளுங்க, அத்தெல்லாம் பூசி கொள்ளுங்க, மறுமையில நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, நல்லா கம கமட வாசம் அடிக்கும். அந்த நேரத்துல ஒரு சுவாரஸ்யமாக சொர்க்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலை. இப்படிதான் மார்க்கம் மாறி மாறி பரிமாற்றம் செய்ய வேண்டும். சரி, அதே போல இதென்ன அந்த இடத்தை நினைக்கணும். அதே போல இப்ப நீங்க பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், அந்த இப்ப நாங்க சாப்பிட போறோம், பிளேட் எடுத்த உடனே இங்க என்ன சில்வர்ல இருக்குது, அல்லது என்னது ஈயத்துல இருக்குது, ஒவ்வொன்றுல இருக்குது, ஒவ்வொரு டிசைன்ல என்ன செய்யுது பிளேட் இருக்குது. என்ன செய்யணும், அல்லாஹ் சொர்க்கத்துல தங்கத்தான பிளேட் என்ன சாப்பிடும் போதெல்லாம் அதை நினைக்கணும். சாப்பிடும் போது அந்த பிளேட் எடுக்கிற நேரத்துல சொர்க்கத்துல எங்களுக்கு தங்க பாத்திரம், தங்க தட்டு கிடைக்கும், வெள்ளி தட்டு கிடைக்கும். இங்க பயன்படுத்த, எங்க ஹராம் பயன்படுத்தலாம். அணிகிறது, ஆபரணங்கள் அணிவது அது வேற விஷயம், பயன்படுத்தலாம். கிளாஸ்ல, தங்க கிளாஸ்ல அல்ல வெள்ளி கிளாஸ் அப்படி யாரும் குடிக்கிறது இல்ல. அது உச்சக்கட்டமான அரசர்மார்கள், உச்சக்கட்டமான ஆட்கள் செய்யலாம், சில நேரம் பயன்படுத்தினா. மார்க்கத்தை பொறுத்தவரை என்னது, முஸ்லிம்கள் பயன்படுத்தலாம், ஹராம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், மறுமையில் எனக்கு ஹலால் ஆக்குறான். அப்ப ஒவ்வொரு நாள் சாப்பிடும் போது நீங்க பிளேட்டை வச்ச உடனே ரைட், இது இப்ப சாதாரண ஒரு பிளேட்டா இருக்கு, சொர்க்கத்துல அல்லாஹ் எனக்கு தங்க பிளேட் தான். அப்ப சாப்பிடும் பொழுதும் அந்த பிளேட்டை பார்க்கும்போது சொர்க்கத்தை கண்ணுக்கு முன்னால கொண்டு வருது, தங்கம் வெள்ளி, தங்கம் வெள்ளி. அதே போல சொன்னாங்க சீப், சீப். இப்ப நீங்க என்ன எப்படி சீவுறீங்க, பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட சீவு, அதை வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமானதுல செஞ்சிருப்பாங்க. அவன் நீங்க சீப் எடுக்கிற நேரத்துல யோசிக்கணும், கண்ணாடியை பார்த்து தலையை சீவுற நேரத்துல சொர்க்கத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், சீப்பை தருவான், தங்கம் வெள்ளி. தங்கம் சீப் இப்பதான பிளாஸ்டிக்ல சீவுறேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத் அந்த நம்பிக்கை கொண்டு இருக்கும், அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் எனக்கு தருவான். வமையத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். யார் அல்லாஹ், அப்ப அந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் சொர்க்கத்தை நல்லடியாருக்கு தரதோ வாக்களிக்கிறான், எனக்கு தரணும், எனக்கு தருவான், அந்த நம்பிக்கை இருக்கணும். தருவானா தரமாட்டானா, கிடைக்குமா கிடைக்காத அந்த சந்தேகம்ல இருக்கக்கூடாது. இந்த சேத்துல நாட்டுல குச்சி போல இருக்கக்கூடாது, காத்தடிக்கும் போது இங்கிட்டு சாயிறது, இங்கிட்டு காத்தடிக்கும் போது இங்கிட்டு சாயிறது, அப்படி இருக்கக்கூடாது. இந்த கொங்கிரீட்ல அப்படி உள்ள கம்பி போல இருக்கும். அல்லாஹ் நிச்சயம் தருவான், அதுக்கு நான் முயற்சி செய்வேன். அப்ப அந்த அடிப்படையில இந்த சீப்பை பார்க்கிற நேரத்தெல்லாம் சொர்க்கத்துடைய சிந்தனை வரணும். சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு தங்கத்தில் உண்டாக்கப்பட்ட செய்யப்பட்ட சீப்பை தருவான், வெள்ளியில் உண்டாக்கப்பட்ட சீப்பத்தோடு. இப்படித்தான் என்ன செய்யணும், ஹதீஸை கொண்டு வரும். ஹதீஸுக்கு இப்படிதான் உயிரோட்டம் கொடுக்கணும். ஏதோ ஹதீஸை கேட்டோம் போட்டோம் அப்படியே போற போக்குல போறோம் அப்படி இருக்கக்கூடாது, போற போக்குல அப்படியே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், அதை உயிரோட்டம் கொடுக்கணும், நடைமுறைப்படுத்தணும். அதுலதான் உள்ளத்துல இறையச்சம், தக்குவா, அமல் செய்யறதுக்கான ஒரு ஏக்கம், ஒரு ஆர்வம் என்ன செய்யும் அதுங்களுக்கு ஏற்படும். அதே போல பாருங்க, சொர்க்கத்தை பற்றி இன்னும் அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய நேரத்துல இந்த சொர்க்கத்தை பொறுத்தவரை நிறைய பழங்கள் இருக்கு. பழங்கள் சொல்ற நேரத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நேரடியாக எங்களுக்கு சொல்ல முடியாவிட்டாலும் கூட இந்த உலகத்தில் உள்ள காட்சியை நாங்கள் நினைச்சலாம் கொஞ்சம் நெருக்கமா வைக்கலாம். சொர்க்கத்திலையும் எப்பல் இருக்குது, சொர்க்கத்திலையும் கிரேப்ஸ் இருக்குது, சொர்க்கத்திலேயும் ஒரேஞ்ச் இருக்குது, சொர்க்கத்திலேயும் மாதுளையும் இருக்குது, சொர்க்கத்திலேயும் எல்லாமே இருக்குது. இந்த உலகத்துல எல்லா பழங்களும் இருக்குது. ஆனால் எல்லாம் வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். எப்படி வித்தியாசம் என்றால், அதாவது குரான் தானியா பக்கத்துல அப்படி தொங்குமா, அப்படியே வாயிலே கடிச்சு திங்கிற அளவுக்கு பக்கத்துல, கஷ்டப்பட தேவையில்லை.
மரத்துல ஏறியோ அதெல்லாம் செய்ய தேவையில்லை. சும்மா அப்படியே பக்கத்துல இருக்கும், பிடிச்சு அப்படியே பறிக்கலாம். இப்ப நீங்க ஒரு எப்பல் வச்சுக்க உதாரணத்துக்கு பறிச்சு சாப்பிடுறீங்க, நல்ல டேஸ்ட், உச்சக்கட்டமான டேஸ்ட். இந்த இங்க இந்த கெமிக்கல் போட்ட இன்ஜெக்ஷன் அடிச்ச எப்பல் எல்லாம் அங்க இல்ல, அங்க 100% ஒரிஜினல். அல்ல அப்படி குவாலிட்டி வச்சுக்கலாம். சொர்க்கவாதிகளுக்கு ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டால் அப்படி டேஸ்டா இருக்கும். சில பழங்கள் சாப்பிட என்ன டேஸ்டா இருக்குது, என்ன ருசியா இருக்குது சொல்றோமா இல்லையா? உச்சக்கட்டமான ருசி. எப்படி நாங்கள் புகழணுமோ, எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவோம், அப்படி ருசியா இருக்கும். நீங்க பறிச்சோன்னு அடுத்தடுத்து அந்த இடத்துல இன்னொரு எப்பல் வந்துடும், பறிச்சு முடிய இன்னொரு எப்பல் வந்துடும், பறிக்க பறிக்க வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பல நிறங்கள். ஆனா அதை சாப்பிட்டு இன்னொரு ருசியா, இன்னொரு டேஸ்டா இருக்கும். மாம்பழம் சாப்பிடுவோம், ஒவ்வொரு குவாலிட்டி மாம்பழம் ஒவ்வொரு டேஸ்டா இருக்கும். கருத்த குளமான அது வேற டேஸ்ட், கிளிமூக்குன்னு அது ஒரு டேஸ்ட். எப்படி நாங்க என்ன செய்யறோம், ஒவ்வொரு வாழைப்பழத்துக்கு மாம்பழத்துக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு தானே. அது போல ஒரே ஜாதியாக இருந்தாலும், ஒரே அமைப்பாக இருந்த வர்க்கமாக இருந்தாலும் அடுத்தடுத்து என்ன செய்யும் வந்துகிட்டே இருக்கு. அப்ப எல்லாமே இருக்குது. அப்ப நாங்க இந்த பழங்களை எல்லாம் சாப்பிடுற நேரத்துல எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல இதை விட இனிமையானதை தருவோம், அப்படியே சாப்பிடுவோம். அதான சொல்ல வரேன். இதை விட இனிமையான ஆரஞ்சை தருவான், ஒரஞ்சை தருவான், இதை விட இனிமையான எப்பளை தருவான், இதை விட இனிமையான கிரேப்ஸை தருவான். என்னென்ன சீனும் அந்த சொர்க்கத்தை நினைச்சுக்கிட்டு அப்படி ரசிச்சு சாப்பிடும். இதை விட இன்பமான அல்லாஹ் எனக்கு தருவான், இந்த நம்பிக்கை இருக்கு அல்லாஹ் தருவான். என்றால் ஒரு ஹதீஸ சொல்றாங்க, அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் அவனை நினைக்கிறேன். நம்ம அல்லாவை எப்படி நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அல்லாஹ் நினைப்பான். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், கேட்டா பெருசா கேளுங்க. அல்லாவை நம்ம என்ன செய்யணும், எப்பயும் நெருக்கமா வச்சு நினைக்கணும். அவன் தருவான், எனக்கு இவ்வளவு தருவான். இப்ப நாம யோசிக்கிறதே, உதாரணத்துக்கு எனக்கு இவ்வளவு போதும், 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளவுக்குள்ள கேட்டா போதும்டா. அப்ப நம்ம அல்லாஹ் குறைச்சு மதிப்பிடுறோம். அல்லாஹ் எப்பவுமே பெருசா மதிப்பிடணும். அதாவது சொல்றாங்க, அடியான் என்னை எப்படி நினைக்கின்றாரோ அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். அப்ப எனக்கு ஒரு நோய்ண்டா எப்படி நினைக்கின்றா, அல்லாஹ் எனக்கு குணத்தை தருவான். அவன் தான் நோயை தந்தான், அவனுக்கு குணத்தை தருவான். அந்த நம்பிக்கை இருக்கணும். எனக்கு கஷ்டமா இருக்குது, நெருக்கடியா இருக்குது, ஒரு பிரச்சனை என்றால் அல்லாஹ் இந்த பிரச்சனையை சோலாக்குவான், அல்லாஹ் இந்த பிரச்சனை செய்வான், எனக்கு இலகுவாக்குவான். இப்படி நம்பிக்கை இருக்கணும். அந்த வரிசையில தான் அல்லாஹ் நிச்சயம் எனக்கு சொர்க்கத்தை தருவான். அந்த நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையோட இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், வேகமா ஓடும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான்னு தெரியல, இந்த ஹுசைன் போல்ட் வேகமா ஓடுறவர், ஜமேக்கா நாட்டை சார்ந்தவர். அவர் என்ன செய்யறாரு, 2010 பவுல் வெளியே வந்துடுறார். அவர் அசைக்க இயலாம் ஓட்ட பந்தயத்துல. மெல்லிசா இருந்தாலும் மின்னல் வேகத்துல போவார். மின்னல் மனிதன் பேர் அவருக்கு, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். பவுல் கேம் வெளியே வந்துடுறார். அடுத்த ஆண்டு என்ன செய்யறார், போட்டியில கலந்து கொள்றார். என்ன அவர் டாக்கெட் என்ன, வெற்றி பிளஸ் ரெக்கார்ட் சாதிச்சார். வெற்றி இல்ல, அதையும் தாண்டி போனார். அந்த ஒரு வேகம் இருந்துச்சு அவருக்கு. அது போல எனக்கு ஏழும், எனக்கு முடியும், எனக்கு தருவான். அந்த தருவான்றத பக்கத்துல வச்சுக்கிட்டு, கிடைக்கின்றத பக்கத்துல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு போனா தான் அதை அங்க வேகமா போகணும். அதான் சொல்லுவாங்க, ஒரு இலக்கை அடைவதற்கு குதிரை வேகத்துல ஓடணுமா, ஒரு இலக்கை அடைவதற்கு குதிரை வேகத்துல போகணும். இலக்கை அடைந்து விட்டால் அதை விட வேகமா போன்றான். ஒருத்தருக்கு அப்படியே போயிட்டாரு, தொழில் ரீதியா ஒரு தொப்புல அடைஞ்சிட்டார். அப்பாடா எல்லாம் கிடைச்சிருச்சு, பெரிய இடத்த பிடிச்சிட்டேன், பெரிய பதவி, பெரிய அந்தஸ்து, பெரிய அதிகாரம், பெரிய அப்படின்னு இருந்தா 4 பேர் காலவாரி அந்த இடத்த உட்காந்துருவான். அப்படியே உலகம் அந்த இடத்துல வேற ஆள் உட்காந்துருவான். அதை பாதுகாக்கிறது அதை விட கண்ணு கருத்துமா இருக்கும். அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதை பாதுகாக்கிறது அதை விட என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், கண்ணு கருத்துமா இருக்கணும். அது போலதான் சொர்க்கத்தை அடையிறதுக்கு உடைய அமல் நல்லா வேகமா போயிட்டு, அப்ப உங்களுக்கு விளங்குது, மாஷா அல்லாஹ் என் அமல் நல்ல மாதிரி போயிட்டு இருக்குது. அதை செய்தான செய்வான சில நேரம் எங்களையே உசுப்பேத்து விட்டுருவான். நீ நல்லா தானே தொழுதுட்டு இருக்கிறா, நல்லா தானே திங்கக்கிழமை யாக்கணும் பிடிச்சிட்டு இருக்கிறா, கொஞ்சம் அசந்துருவோமே அப்படின்னு அலட்சியமா இருந்தோம். அப்ப அதை விட என்ன செய்யணும், ஃபாஸ்டாக வேகமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு இப்படியான தகவல் மூலமாக எங்களுக்கு சொல்லித்தரும். அந்த அடிப்படையில இந்த பழங்கள் எல்லாம் பார்க்கிற நேரங்கள் அப்படிதான் கற்பனையா நினைக்கணும். நீங்க மரத்தை பாக்குறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இன்னஃபில் ஜன்னதி லஷஜரத்து, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கு, சொர்க்கத்துக்குள்ள ஒரு மரம் இருக்கு. ஒரு மரத்தை ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், யசீரு ராகிபு ஃபீ லில்லிஹா மிஅத ஆமின், அதுல ஒரு வேகமாக செல்லக்கூடியவர், நடந்து செல்லக்கூடியவர் 100 வருஷம் போறார். இப்ப இதான் ஆரம்பம், அந்த மரத்துடைய ஆரம்பம் இதான் சொன்னா, இங்க ஸ்டார்ட் பண்ணாரு, அப்படியே போயிட்டு இருக்கிறார், அப்படியே போயிட்டு இருக்கிறார் 100 வருஷம். இன்னும் என்ன சொல்றாங்க, லா யக்தௌஹா,
அது தாண்ட முடியாது. இன்னொரு ஹதீஸ்ல வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரை வீரன் வருது ஹதீஸ்ல. இது வேகமா செல்லக்கூடிய மனிதன் வருது. இன்னொரு ஹதீஸ்ல வேகமாக செல்லக்கூடிய குதிரை வீரர் அவ்வளவு ஃபாஸ்டா போறாரு, ஒரு மரத்தை தாண்ட இயலாது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளங்களும் சிந்திக்காத அளவுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், தயார் பண்ணிக்கிறான். அவ்வளவு பெரிய மரம் தான், யோசிச்சு பாருங்க. ஒரு மரம். ஒரு திக்ர் இருக்குது, அந்த திக்ரை சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படும். என்ன திக்ர்? நினைவு இருக்குதா? நான் அடிக்கடி திக்ரை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்திஹி. ருக்கூல ஓதக்கூடிய துஆ என்ன வச்சுக்கோங்க, சுப்ஹான ரப்பில் அஸீம். ருக்கூல அவ்வளவுதான் ஓதுறது. வபிஹம்தின்னு வருது பலகீனமாக ஹதீஸ். வபிஹம் இங்க வச்சுக்கொள்ளுங்க. நபி அங்க சொல்றாங்க, சொர்க்கத்துக்குள் ஒரு மரம் நட்டப்படும். எனக்கு ஆசை, உங்களுக்கு ஆசை. எப்படி வரும் என்றால், நான் மௌத்தா போறதுக்கு இடையில சொர்க்கத்துல ஒரு லட்சக்கணக்கான மரத்தை ஊண்டு நாட்டணும், எனக்கு சொந்தமான இடம். நீங்க யோசிக்க கூடாது, அவ்வளவு பெரிய இடமா, அதான் அவ்வளவு பெரிய இடத்தை தாரும், அவ்வளவு எரியப்படுத்தாரும். அதை நான் கடைசியா வர்ணிக்கிறேன் உங்களுக்கு. அந்த அடிப்படையில அப்ப சொர்க்கத்துல நிறைய இப்ப நான் பாருங்க, சில காட்சிகளை பார்த்தா, இப்ப பேராதனியா அப்படி சில இடங்களுக்கு போனோம்னா மரங்களை பார்க்கும் போதே அழகா இருக்கும், அப்படி அழகா பசுந்தா இருக்கும். அப்ப நாங்க சுசா அல்லா இயற்கை காட்சி அழகா இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? சொர்க்கத்தை பலவிதமான வர்ணனைகளுக்கு மத்தியில அல்ல என்ன செய்யறான்டா, இப்படி பிரம்மாண்டமான மரங்களை ஏற்படுத்தி எங்களோட கண் கவர்ச்சி, எங்களை குளிர்ச்சி விட்டான், அழகுபடுத்துறான். எங்களை பார்க்கும் போதே இன்பமா இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமா என்ன செய்யறான் அல்லாஹ் அந்த அமைச்சிருக்கிறான் என்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய என்ன செய்யறாங்க, ஒரு மரத்தை வேகமாக குதிரையில போனாலும் 100 வருஷம் யோசிச்சு பாருங்க, அப்பையும் அந்த மரத்தை கடக்க முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய என்ன செய்யறாங்க சொல்லக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம். அதே போல பாருங்க, இந்த சொர்க்கத்துக்குள்ள யார் அதிகமாக போவாங்க என்ற செய்தியை பார்க்கிற நேரத்துல அலா உஹபிருக்கும் யாஹலில் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடியவங்கள உங்களுக்கு நான் அறிவிச்சு தரட்டுமா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு லைஃபின் முத்தலாயிஃபின், பலகீனமானவர்களும் பணிவானவர்கள், இவர்கள் சொர்க்கத்துக்குள்ள அதிகமா போவாங்க. பலகீனமாண்டா இன்னொரு ஹதீஸ்ல ஏழைகள். ஏன்னா பொதுவா செல்வந்தர்கள் செல்வத்தை தேடுதல கூட கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க, அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர. கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, மார்க்கத்தோட செல்வத்தை தேடுவாங்க. ஆனா ஏழையை பொறுத்த என்ன செய்வாங்க, எங்களுக்கு இவ்வளவுதான் முடியும் அடிப்படையில் என்ன செய்வாங்க, மார்க்கத்தோட இருப்பாங்க. அதனால இந்த ஏழைகள் என்ன செய்வாங்க, நிறைய சொர்க்கத்திற்குள் போகக்கூடிய காட்சி ஹதீஸ் எங்களுக்கு வர்ணிக்குது. அது ஒரு பகுதி. அதனால நான் ஏழையாக இருக்குன்னு ஆசைக்க தேவையில்லை. நாங்க முயற்சி செய்யறது அவ்வளவுதான். வாழும் வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் பொருளாதார ரீதி எவ்வளவு முயற்சி, அது ஒரு பகுதி. அதே நேரத்தில் அப்ப சொர்க்கத்துக்குள் அதிகமாக ஏழைகள் செல்வார்கள். அப்ப காரணம் என்னென்றால், அவங்க மார்க்கத்தோட கூடுதலாக இருப்பாங்க, மார்க்கத்துல கவனம் செலுத்துவாங்க. செல்வந்தர்கள் நம்மளுக்கு தான் எல்லாம் இருக்கு, நம்ம போய் என்னத்த பயானை கேட்டு நம்மளுக்கு என்ன தேவை, நிறைய பேர் வரமாட்டாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு வேற தேவைகள் இருக்கும், வேற பயணங்கள் இருக்கும் அதிகமாக. நீங்க பாருங்க, இந்த இடத்த எடுத்துக்கொண்டாலும் கூட அப்படிதான் அமைப்பு இருக்கும். கொஞ்சம் அல்லாஹ் அருள் செய்தவர்களே வருவாங்க, அதிகமாக என்ன செய்வாங்க, நம்ம எதுக்கு இதுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஏழைகளுக்கு மத்தியில் அன்றைக்கு அப்படித்தான் அவங்க யோசிச்சாங்க. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அபூஜஹலுடைய தலைமையில நபி உங்கள்கிட்ட பேசுறாங்க, இந்த முகமதே நாங்க உங்கள்கிட்ட வாரோம், ஆனா உங்களை சுத்தி இருக்கிறாங்களே இந்த பிலால், இந்த ஹப்பாப், இவங்க எல்லாம் இந்த ஏழைகள், பரம அடிமைகள், இவங்கள இந்த சபையில நம்ம உட்கார மாட்டோம். அப்பையும் பெருமையோட வந்தாங்க. ரசூல் அதை விரும்பல, அல்லாஹ்வும் அதை விரும்பல, ரசூல் விரும்பல. இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு சபையில எல்லாம் ஒன்று தான், நாணயம் கிடையாது. அவங்க அந்தஸ்து வெளியேத்தான், அவங்க இடத்துல அந்த அந்தஸ்து இருக்கு, அது வேற. ஒரு சபைன்னு வந்துருச்சுன்றால், நான் பெரியாள், நீ பெரியாள், நான் இந்த கூட்டத்தில் உட்கார்றதா, என் வீடு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அதெல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அதான் இது. அந்த அடிப்படை வச்சு பார்க்க நேரத்துல நிறைய அருள் பாலித்தவர்களை தவிர நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மார்க்க ரீதியான தொடர்பாளர்கள் மிக மிக குறைவு. பெரிய ஆளுக்கும் பயானுக்கு வர மாட்டான் பாருங்க, ஆண்கள் பயான பாருங்க, பெரிய ஆளுக்கு உட்கார மாட்டாங்க. நான் அந்த ஏழைகளுக்கு மத்தியில போய் எப்படி உட்கார்றது, நான் உங்களுக்கு மத்தியில எப்படி உட்கார்றது, அப்படி அவருடைய அந்த எண்ணமே நரகத்தை கொண்டு போயிடும். அந்த எண்ணமே அது மட்டும் தப்பித்தவர் யாருக்கும் வந்துடக்கூடாது, ஆணுக்கும் வந்துடக்கூடாது, பெண்ணுக்கும் வந்துடக்கூடாது. சரி, அது ஒரு பகுதி. அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா, ஒன்று ஏழைகள், ரெண்டாவது பணிவு இருக்கணும்.
பணிவு எப்பன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்து வரும்போது ஒரு கர்வம் வரும், ஒரு ஆணவம் வரும். நான் 9A எடுத்துட்டேன், ஓயில்ல ஏல 3 டொப்ல வந்துட்டேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் மாவட்டத்திலேயே நான் ஃபர்ஸ்ட் அல்லது தேசிய ரீதியா ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறேன். அதாவது தன்னை அறியாம சில நேரம் பணி வரும். சில அந்தஸ்து அல்ல தார நேரத்துல பணிவு இருக்கணும். அல்ல எங்களை உயர்த்தியத்தை செல்வாம இல்லாம இருந்தோம், அல்ல செல்வத்தை தந்துட்டான், இப்ப நான் பெரியாள், அது அந்த ஷைத்தான் வந்துடக்கூடாது. அல்ல தர எங்களுக்கு பணிவு இருக்கணும். நான் ஒண்ணும் இல்லாம இருந்தா அல்ல எனக்கு தந்தான். அப்படிதான் ஹதீஸை பார்க்கிறோம். இந்த 3 தோழர்கள் சோதிக்கப்பட்டாங்க. குஷ்டரோகி, கண் குருடர், அடுத்த யாரு? வழுக்கத்தலை. அவங்க தலையை இப்படி கை வச்சு காலத்தான், பேரை சொல்லாம தலை வைக்குமே எனக்கு விளங்கிச்சு, எனக்கு கொஞ்சம் மறந்துருந்துச்சு, அவங்க நினைவு. சரி, அதுல கண் குருடர் ஆடு கொடுக்கப்படுது, சுருக்கமா சொல்றேன். பிறகு என்ன செய்யறாரு, மலைக்கு மனித ரூபத்தை கொடுத்துட்டு போயிட்டார். திருப்பி அதே மலைக்கு வரார், மனித ரூபத்துல என்ன செய்ய கேட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போண்டா. சும்மா சர்வசாதாரணமா சொன்னார், நான் ஒண்ணும் இல்லாம இருந்தேன், அல்லாஹ் தந்தான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. மத்த 2 பேரும் தோத்துட்டாங்க. நான் தரமாட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், இவ்வளவு உழைச்சேன், நான் உழைச்சது உனக்கு தரதா, தரமாட்டேன்டாங்க. நீ பழையபடி ஆகுங்க, அல்லாவுடைய சாபம். 2 பேரும் அந்த நிலைமை போயிட்டாங்க. இவர் என்ன சொன்னாரு, நான் ஒண்ணும் இல்லாம இருந்தேன், கண் தெரியாம இருந்தேன், அல்லாஹ் கண் பார்வை தந்தான், வசதி வாய்ப்பு இல்லாம இருந்தான், அல்லாஹ் தந்தான், எல்லாம் எடுத்துட்டு போண்டார். நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. இப்படித்தான் இருக்கும். பெருமை வந்துருச்சுன்னா அழிவு தான். எந்த இடத்துல வந்துடும், அதான் அவங்கள விட அழகா இருக்கிறேன், அந்த எங்கட வீடோட அவங்களோட வீடோட என் வீடு தான் அழகு, அவங்க வாகனத்தோட ஏன் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துருச்சுண்டா இந்த உலகத்திலையும் அழிவு, மரகத்துல இழிவு, நரகத்தான். அது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பணிவு என்பது, இப்ப நான் பேசுறேன், என்னை விட பேச்சாளர் யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சேன்னா என் வாழ்க்கையை முடிஞ்சு, அதே நரகத்துக்கு போயிடும். எப்பயும் பணிவதா இருக்கணும். ஒரு அந்தஸ்து தர எல்லாரும் தான் எந்தெந்த அடிப்படையில, எந்தெந்த அதிகாரத்துல, எந்தெந்த பதவியில, எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறோமோ உயர உயர பணிவு இருக்கணும், அடக்கம் இருக்கும். இந்த அடக்கம் என்ன செய்யும்டா, அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், சொர்க்கத்துக்கு அதிகமா போவார்கள். அல்லாஹ் உஹபிருக்கும் அஹ்லின் நார், நரகவாசிகளை அதிகமாக சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறாங்க. குள்ளு உத்துல்லின், அதாவது இரக்கமற்றவர்கள். இரக்கம் இருக்காது, கொஞ்சம் கருணை காட்ட மாட்டான், கொஞ்சம் இறக்கம் காட்ட மாட்டான். எதுக்கட்ட சல்லு பாயிரு, அடிக்கிறது, ஏசுறது, மதிக்க மாட்டான். நான் அந்த இரக்கம் இல்லைன்னு சொன்னா அந்த கர்வம் வந்துடும், ஆணவம், பெருமை வந்துடும். அதை என்ன செய்யும்னா அடக்கி ஆடும், அதிகாரத்தை செலுத்தும். இன்னைக்கு பார்க்க ஆட்சியாளர்கள், பதவி உடையவர்கள், பெரும்பெரும் அல்லாஹ் அருள்வாளித்தரை தவிர உள்ள செல்வந்தர்கள் அந்த அதிகாரம் காட்டுவாங்க. நான் பெரிய சல்லிக்காரனா இருக்கிறேன், பதவியுடையனா இருக்கிறேன் அப்படின்னு செய்வாங்க, அந்த இதை காட்டுவாங்க. அவங்க எல்லாம் நேர நரகம் தான். அதே போல ஜவ்வாலின், அகம்பாவம் கொண்டவர்கள், கிட்டத்தட்ட அதுவும் பெருமை தான். அதே போல முஸ்தக்பீர், அதுவும் கிட்டத்தட்ட பெருமை. எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. உங்களை எங்க போவாங்க என்றால் நரகத்துக்கு போவாங்க. அப்ப எப்பயும் எங்கள்கிட்ட பணிவு இருக்கணும். அந்த பணிவோடு என்ன செய்யணும், அமல்களை செய்யும் பொழுது சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். அதே போல பாருங்க, அல்லாஹ் சொல்றாங்க, ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹ், சொர்க்கம் சிரமங்களால் சூழப்பட்டிருக்கு. சொர்க்கம், அதான் நான் சொன்னேன், சொர்க்கத்துக்கு லேச போயிடலாம். சொர்க்கம் சிரமங்களால் சூழப்பட்டிருக்கு. அதே போல என்ன சொன்னாங்க, ஹுஃபத்தின் நார், நரகம் பில் ஷஹவாத், மனோ இச்சைகளால் நரகம் சூழப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்ன செய்யறது, இந்த உலகத்துடைய மோகம், உலகத்துடைய ஆசை, உலகத்துடைய அந்த இன்பங்கள் என்ன செய்தால் அமல்களை அப்படியே எங்களை மறக்கடிக்குது, அமலை செய்யாம தடுக்குது. இந்த ஆசைகள், அதில் சில சொல்றாங்க, இந்த ஆசையில் மனோ இச்சை என்ன செய்யுது சொன்னால் நரகத்தை, அங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க. கஷ்டம், நெருக்கடி, பிரச்சனை, சோதனைகள், வறுமை, அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையோடு என்ன செய்தேன், அவங்க எல்லாம் அதிகமாக சொர்க்கம் செல்வார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அவ இப்படி அல்லாஹ் சொர்க்கத்தை பிரம்மாண்டமா வச்சுக்கணும். அங்க பாலாறு இருக்கு, மதுவாறு இருக்கு. மதுவாறுன்னு சொன்னால் இங்க உள்ள போதையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. தேனாறு இருக்கு, சும்மா தேன்ல அப்படி ஓடு. இப்ப நாங்க ஒரு போத்தல் தேன், அதுவும் ஒரிஜினல் தேடுறதுனா கஷ்டமா இருக்கு, எல்லாம் கலப்படம் தான் அதிகமா வருது தேன். ஆனா அங்க அப்படி இல்ல, ஆறா பீரிட்டு ஓடும், அப்படியே போகும். அப்படியே பாலாறு ஒரு பக்கம் ஓடும், தேனாறு ஓடும். அந்த அல்லாஹ் சொல்லும்போது ஜஞ்சபீல், நாங்க அந்த பிளேண்டி கேட்கும்போது, வீட்டுல கேட்கும்போது எப்படி கேட்போம், கொஞ்சம் இஞ்சி போட்ட பிளேண்டி தாங்கண்டுவோம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான் ஜஞ்சபீல், எல்லாம் இஞ்சி போட்டு பானங்கள். அப்படியே இந்த ஜிஞ்சிபீர் நாங்க போய் குடிப்போம் கடைகள்ல, போன சில நேரங்கள்ல ஜிஞ்சிபீர் தாங்கன்னு கேட்போம். அது போல அல்லாஹ் என்ன செய்யறான்,
அங்க ஒரிஜினல் அங்க இஞ்சி போட்டது கிடைக்கும். அப்படி டேஸ்ட், அப்படி பலவிதமான பானங்கள், அதே போல உணவு வகைகள் வித்தியாசமா. நீங்க எது கேட்டா அல்ல தருவான். அல்ல சொல்லலாம், நீ எதை கேட்டா நான் தருவேன். அதான் ரசூல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. சொர்க்கத்துல இது நடக்குமா என்னென்றால், அல்லாட்ட ஒரு மனிதன் கேட்பான். இப்ப சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க நேரத்துல வந்து ரசூல சொல்றாங்க, இப்படித்தான் சொர்க்கத்துல வந்து ஒரு அடியான் அல்லாட்ட போய் கேட்பானா, யா அல்லாஹ் நான் விவசாயம் செய்யணும்னு கேட்பானா. விவசாயம். அல்லாஹ் சொல்லுவானா, அடியானே இவ்வளவு தந்திருக்கிறனே, இது விவசாயம் செய்யணுமான்னு கேட்பானா. இல்ல நான் விவசாயம் செய்யணும் அப்படின்றானா. அப்படியே ரைட் செய்யணும்னா கண்மூடி கண் திறத்துக்கு எல்லாம் உருவாகுமா. அப்படியே நல்ல தானியத்தை தூவாரு, மழை மலண்டு வரும், அறுவடை செய்வார். அப்படியே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று. அது அவரே ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்ப ரசூலா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லா இது வந்து மதினாவாசிகளா தான் இருக்கு, அவங்க தான் விவசாயிகள், அவங்க தான் அப்படி கேட்கிறதா இருக்குன்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமா எல்லாம் சிரிக்கிறாங்க. அதாவது பொதுவாக ஜோக் சொல்றது, ஆகமாக்கப்பட்ட ஜோக்கு, அப்படியே சிரிக்கக்கூடிய அமைப்புல சொல்லலாம் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரமா வைப்பாங்க. என்னன்னு சொன்ன அப்படி வித்தியாசம். எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதற்கு என்ன செய்யறான், தயாராக இருக்கிறான் என்ற ஒரு பகுதி. இதெல்லாம் ஒரு பகுதியா இருக்கட்டும். இன்னொரு பகுதி இருக்குது, இந்த உலகத்துல இருக்கிற நேரத்துல நேரடியா சொர்க்கம் செல்லக்கூடிய அமல்கள். அதைத்தான் நாங்க டார்கெட் பண்ணணும். ஒன்றே அமல் செஞ்சா சொர்க்கம் பொதுவானது. சில அமல்களை சுட்டி காட்டி இந்த அமலை செஞ்சா உங்களுக்கு நேரடியா சொர்க்கம் கிடைக்கும். அதுல ஒன்று நான் ஆரம்பத்தை சொன்னேன், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சொர்க்கத்துல மரணட்டப்படும். அதே போல இன்னொரு திக்ர் ஒன்று இருக்குது, சொர்க்கத்துடைய பொக்கிஷம். என்ன சொர்க்கத்துடைய பொக்கிஷம்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதெல்லாம் நாங்க திக்ர்களை செய்யற நேரங்கள்லாம் நீங்க கொஞ்சம் பாருங்க. ஹிஸ்னுல் முஸ்லிம் சில துவாக்கள் சில கிதாபுல இருக்கும். உதாரணத்துக்கு ஒவ்வொரு திக்ர செய்யறதுல இந்த திக்ருக்கு இந்த நன்மை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல் அலீம், அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். ஒவ்வொரு திக்ருக்கு சில சிறப்புகள் இருக்கும். அதை நீங்க உள்வாங்க, செய்யற நேரத்தை நினைச்சுக்கோங்க. இப்ப லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்ற நேரத்துல சொர்க்கத்துடைய பொக்கிஷம், பொக்கிஷம் தான் எப்படி இருக்கும், பெருமதியானது. அது அப்படி பக்கத்துல சொர்க்கத்தை கொண்டு வந்து சொர்க்கத்துக்குள்ள பொக்கிஷம், அதை நினைச்சுக்கிட்டே சொல்லணும். அப்ப அந்த ஒரு உயிரோட்டம் இருக்கு, இறையச்சுங்க ஒரு இருக்கும். அந்த அடிப்படையில என்னது, அப்ப சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படி சொன்னா சொர்க்கத்து ஒரு மரணட்டப்படும். அதே போல லா ஹவுல வலா குவத்த இல்லா, அடிக்கடி சொல்லுங்க. சொல்ற நேரத்திலே சொர்க்கத்துக்குள் பொக்கிஷம், அப்ப நாங்க சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி. அதே போல நபியங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 10 ரக்காத் சுன்னத் அல்லது 12 ரக்காத் சுன்னத் தொழுதால் அவர் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். அப்ப 10 ரக்காயத்துன்னு சொன்னால் சுபுடைய ஃபர்லுக்கு முன்னால 2, லொஹருடைய ஃபர்லுக்கு முன்னால 2, லொஹருடைய ஃபர்லுக்கு பின்னால 2, அப்ப மொத்தம் எத்தனை, 6. மாரிபுடைய ஃபர்லுக்கு பின்னால 2, 8. இஷாவுடைய ஃபர்லுக்கு பின்னால 2, 10 ஆயிருச்சு. 10 ரக்காயத் தொழுதால் ஒரு வீடு சும்மா உங்களுக்கு இலவசம், சும்மா உங்களுக்கு அல்லாஹ் தாரம், கஷ்டமே இல்லை, அஞ்சன் செலவழிக்க தேவையில்லை. சொர்க்கத்துல பிரம்மாண்டமான வீடு, சொல்ல முடியாத அளவுக்கு தங்கம் வெள்ளி வைடூரியம் முத்துக்கள் பவளங்கள் அப்படித்தான் இருக்கும், பார்க்கறதுக்கே இதாக்கும். அங்க போய் அடே எனக்கு ஒரு வீடும் கிடைக்கலையே அப்படின்னு கை சேதப்படக்கூடாது என்பதற்கு இங்கே சொல்லிட்டாங்க. வீட்டை நீங்க இங்கே கட்டுங்க. இங்க நாங்க ஒரு வீட்டை கட்ட எவ்வளவு கஷ்டப்படுறோம், 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கோடி தேவைப்படுதா இல்லையா? இந்த செலவு இல்லாம சொர்க்கத்துல நீங்க வீட்டை இப்ப கட்டிக்கொள்ளுங்க. கடைசியில் அங்க போய் அடே அவருக்கு 10 மாளிகையா, அவருக்கு 50 மாளிகையா, அவருக்கு 100 மாளிகையா, நான் மிஸ் ஆகிட்டேன்னு சொல்லி அங்க போய் கை செய்யப்படக்கூடாது. அதனால இந்த நற்செய்தி உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னால், அப்ப ஃபஜ்ருக்கு அதாவது சுபுடைய ஃபர்லுக்கு முன்னால 2, லொஹருடைய ஃபர்லுக்கு முன்னால 2, பின்னால 2, 6 வந்துருச்சு. மாரிபுடைய ஃபர்லுக்கு முன்னால 2, 8 வந்துருச்சு. இஷாவுடைய ஃபர்லுக்கு முன்னால 2, 10 வந்துருச்சு. 12 சொன்னால் லொஹருடைய ஃபர்லுக்கு முன்னால 4 ரக்காத், 2ம் தொழலாம் 4ம் தொழலாம் சுன்னத். இதை வந்து ஷாஃபியாக்களுக்கு 2, ஹனஃபியாக்களுக்கு 4 பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. மார்க்கத்தை உனக்கு எனக்குன்னு சுன்னத்தை யாரும் பிரிக்க இயலாது, அது தனி தலைப்பொண்டு, 2 பேருக்கும் சொந்தமானதான். ரசூலுல்லாஹ் பொதுவானவர், எல்லாருக்கும் பொதுவானவர் தான். இது உனக்கு, இது எனக்கு, இது எங்களுக்கு, இது உங்களுக்கு, இது நாங்க செய்ய மாட்டோம், இது நீங்க செய்யக்கூடாது, இந்த கோட்டுக்கு அங்க நீ வரக்கூடாது, இந்த கோட்டுக்கு நான் வரக்கூடாது, அந்த சட்டம் எல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரல. அது தனி தலைப்பு ஒரு தடவை நாங்க பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். மார்க்கம்டா என்ன, பின்னால் எப்படி இந்த கருத்துக்களை அணுகிறது என்பதெல்லாம் பிறகு பார்ப்போம். அப்ப நாங்க விலகிக் கொள்ளணும். உங்களுக்கு 7 4 ரக்காத் சுன்னத் தொழுறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தொழுறது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியா இருக்குது, 2 ரக்காத் தொழுறீங்க. அப்ப லொஹருக்கு முன்னால 2 4, அதாவது லொஹருக்கு முன்னால லொஹருடைய ஃபர்லுக்கு முன்னால
ரைட். இதை நீங்க எப்படி செய்யணும்னு சொன்னால் ஒரு உயிரோட்டத்துக்கான சொல்லிட்டாரு. சுபுடைய சுண்ணத்தை தொழுவுறீங்க. சுபுடைய சுண்ணத்தை தொழுது என்ன நன்மை கிடைக்கும்? அதுக்கு என்ன நன்மை? ரகாத்தல் ஃபஜ்ரி கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகத்துல என்னென்ன இருக்குதோ அதை விட சிறப்பு. அதான் சுபுடைய. அப்ப நீங்க சுபுடைய சுன்னத் தொழுற நேரத்திலே அந்த ஹதீஸ் கண்ணுக்கு முன்னால வரணும். சுபுடைய சுன்னத் நான் தொழ போறேன், இந்த உலகத்துல என்னென்ன இருக்குதோ அதை விட எனக்கு சிறப்பு, அந்த நன்மை தான் நான் செய்ய போறேன். அப்படிதான் டெய்லி நினைக்கணும். இந்த ஹதீஸ் மறக்காது உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன நினைவு இருக்குது. ஒரு நாளைக்கு 100க்கு மேற்பட்ட ஹதீஸ் கண்ணுக்கு மேல வந்து போகணும் ஒவ்வொரு அமலுக்கும். அப்படி அவ சுபுடைய சுன்னத்தை நீங்க தொலை போனே ஹதீஸ் கண்ணுக்கு மேல வரணும். இந்த உலகத்துல என்னென்ன இருக்குதோ அதை விட சிறப்பு, அந்த அமலை செய்ய போறேன். என்ன அமல்? இந்த சுன்னத்தை தொலை போறேன். இப்ப தொழுதுட்டீங்க. இப்ப நினைக்கணும் எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. இந்த உலகத்துல என்னென்ன இருக்குதோ அதை விட சிறப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. அப்படி ஒரு ஃபீலிங், அப்படி ஒரு உணர்வை நாங்க அமைச்சுக்கணும், ஒரு சூழல் உருவாக்கிக்கொள்ளணும். சரி, அது ஒரு பகுதி, அதுக்குள்ள நன்மை அது. அதே போல ஃபர்லுக்கு நீங்க தேடுங்க. சுபுடைய ஃபர்லத்துல என்ன கிடைக்கும், விஷாவுடைய ஃபர்லத்துல என்ன கிடைக்கும், துல்லாட்டி என்ன நடக்கும், இதை நீங்க தேடணும். தேடல் இருக்கணும். தேடத்தான் நீங்க அறிவாளியா மாறுவீங்க. நிறைய நீங்க படிக்கணும், மார்க்கத்தை படிக்க வாரீங்க. சரி, அவர் கூப்பிடுறாரு, மாப்பிள்ள போக சொல்றாரு, பாப்பா போக சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல கூப்பிடுறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட ஒரு தேடல் என்ற ஆர்வம் இருக்கும். தேட படிக்க பெரிய இடத்துக்கு போவீங்க, நல்ல ஒரு இடத்துக்கு போய் மார்க்கத்தை நல்ல நிறைய வாசிங்க, படிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, அந்த அடிப்படையில நீங்க ஃபஜ்ர தொழுவுறீங்க. இந்த மாளிகைக்கான்னு சொல்ல வரேன். ஃபஜ்ர தொழுத உடனே அதை ஃபஜ்ருடைய சுன்னத்தை இப்ப நீங்க கற்பனை நினைக்கணும். சொர்க்கத்தை இப்ப நான் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டேன், ஒரு அஸ்திவாரத்தை போட்டுட்டேன். சொர்க்கத்தை என்ன மாளிகைக்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டேன். சுபுடைய சுன்னத்தை நீங்க தொழுத உடனே அப்படி நினைக்கிறது. இப்ப உங்களுக்கு ஆசை வரும், நான் சொர்க்கத்துல அஸ்திவாரம் போட்டு வச்சிருக்கிறேன், லொஹர் வக்து நெருங்குது. லொஹருடைய முன் சுன்னத் தொழுவுறீங்க, லொஹருடைய பின் சுன்னத் தொழுவுறீங்க. இப்ப 6 ரக்காத் தொழுது முடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க நினைக்கணும், நான் காலையில அஸ்திவாரம் போட்டேன் சொர்க்கத்துல, இப்ப கட்டடத்தை ஏத்துற மேல. ஒரு கற்பனையாக நினைக்கிறீங்க, அப்படி நினைச்சு கொள்ளுங்க. மாறி பிற 2 ரக்காத் சுன்னத் தொழுவுறீங்க. 6 ஏற்கனவே தொழுவிட்டீங்க, மாறி பிற 2 ரக்காத் தொழுவுறீங்க. நான் ஏன் சொல்றேன், அப்பதான் இந்த சுண்ணாக்களை விடாம உங்களுக்கு உற்சாகத்தோட ஆர்வத்தோட அமல் செய்வீங்க. மாறி பிற என்ன செய்றீங்க, 2 ரக்காத்து தொழுவுறீங்க மாறிபுடைய சுன்னத்தை. இப்ப நீங்க நினைக்கணும், நான் என்ன செஞ்சிட்டேன், கூரையை போட்டுட்டேன் சொர்க்கத்துக்குள்ள. அப்படியே உங்களுடைய சிந்தனை இருக்கணும், கற்பனையானது. இஷாவுடைய சுன்னத்தை தொழுதுட்டீங்க, இப்ப கற்பனை நிஜமாகும், சொர்க்கத்துல நான் வாலியா வச்சுட்டேன் சொன்னாங்க. 10 ரக்காத் தொழுதால் சொர்க்கம். அப்ப நீங்க கற்பனையா கொண்டு வாரீங்க. சுபுவ தொழுதோடனே, சுபுடைய சுன்னத் தொழுதோடனே அஸ்திவாரத்தை போட்டேன். லொஹருடைய முன்பின் சுன்னத் தொழுவுறீங்க, கட்டடத்தை ஏத்திட்டேன். மாறிபுடைய சுன்னத் தொழுதுட்டீங்க, ஒரு அளவுக்கு கூரையை போட்டாச்சு. அங்க எல்லாம் முத்துக்கள் தான். நான் சும்மா அந்த கட்டடம் கூறினா நீங்க இந்த கட்டடத்தை நினைக்க வேணாம், அங்க வித்தியாசமானது. ஒவ்வொன்று 60 அடி 70 அப்படித்தான் இருக்கும், 60 முழம் 60 அடி அப்படித்தான் இருக்கும், அப்படி உயரமானது, பெருசு. அப்ப இஷாவத்தோடு முடிஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு எல்லா முன்பின் ஃபர்ருடைய சுன்னத்தை திருப்தியா தொழுது அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஒரு மாளிகை சுவர். அப்படித்தான் நீங்க நினைக்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு மாளிகை. ஒவ்வொரு நாள் நீங்க தொழுதுங்கடா விடாம, அதுக்கு தான் இந்த உற்சாகம், அதுக்கு தான் இந்த வழிகாட்டல். இப்ப நீங்க கற்பனை நினைப்பீங்க, உதாரணத்துக்கு ஒரு 100 நாள் தொடர்ந்து துணி வச்சுக்கோங்க, 100 மாளிகை, அவ்வளவு இடம் இருக்குமா? பெரிய பெரிய மாளிகை, அவ்வளவு பெரிய இடம் இருக்குமாண்டா? இடம் இருக்கும். சொர்க்கத்துல கடைசியா பொருளுக்கு என்ன எவ்வளவு அல்லாஹ் கொடுக்குறான்? சொர்க்கத்துல கடைசி அவர் தான் போவார். நரகத்திலிருந்து விடுதலை அவர் கெஞ்சுவார், யா அல்லாஹ் நீ நரகத்திலிருந்து காப்பாத்தியா அல்லாஹ், கஷ்டம் ஏலாது, நரகம் என்னை கரிக்குது எரிக்குது, எனக்கு தாங்க முடியல, நரகத்தை வெளியெடுத்து போட, எனக்கு சொர்க்கம் தேவை. அப்பே சொர்க்கம் வேணாம், வெளியெடுத்து போட்டா போதும். அந்த வெளியே ஓடுற அந்த ஆறு அந்த மரங்கிட்ட போட்டுறியா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், வேற எதுவும் கேட்க கூடாது, சரியா? நான் கேட்க மாட்டேன், ரைட். அல்லாஹ் எடுத்து மாவுல் ஹயாத்னு சொல்லக்கூடிய தண்ணி அப்படி முக்கி எடுத்து கரையை போயிருப்பார், எடுத்து அப்படி போட்டுருவான். இவர் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். திருப்பி அல்லாஹ்ட்ட பேசுவார், அல்லாஹ் யா அல்லாஹ் நீ அர்ஹமர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவன், சொர்க்கம் தேவையில்லை, அந்த சொர்க்கத்து பக்கத்துல அந்த வாசல்ல ஒரு மரம் ஒன்று இருக்குது, அது பக்கத்துல நான் நிக்கிறேனே, சொர்க்கத்தை சும்மா பார்த்துக்கிட்டு வெளியிருந்து ரசிக்கிறேனே. அல்லாஹ் சொல்லுவானா, அடியா நீ வாக்குமாறா, முதல் சொன்னா நான் ஏன் கேட்க மாட்டேன், நீ அர்ஹமர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவன், அப்படியா? சரி போ. இவன் அப்படியே சொந்த பார்த்துட்டு இருப்பா, அப்படியே சும்மா அப்படியே ஜெகஜோதியா இருக்கும். அப்படியே இருக்கிற நேரத்துல கொஞ்ச நேரத்துல அல்லாஹ்ட்ட சொல்லுவானா, யா அல்லாஹ், சொல்லுவாராம், யா அல்லாஹ் உள்ள போவான்னு கேட்பான். என்ன அடியான் வாக்கு மாறுறா மீறாண்டு,
அர்ஹமர் ராஹிமின் யா அல்லாஹ், இரக்கம் காட்டக்கூடிய இரக்கம் காட்டக்கூடிய யா அல்லாஹ், கொஞ்சம் கருணை காட்டியா அல்ல, நானும் உள்ளுக்கு போறேன் என்று அல்லாஹ் சிரிப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் சிரிப்பானா. சரி போ அப்படின்னு அப்படி உள்ளுக்கு போன வேகத்துல ஓடி வருவான். யா அல்லாஹ் எனக்கு இடமில்லை, சொர்க்கத்துக்குள்ள என்ன இடமில்லை. அப்பதான் சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, சொர்க்கத்தில் உனக்கு எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு எவ்வளவு பெருசா இருக்கும். வேர்வலையே பெரிய ஏரியா அப்படித்தானே, களுத்துறை மாவட்டம்னா பெரிய இது. இந்த உலகத்தை போல 10 மடங்குண்டா 100 மாளிகை இல்ல 1000 மாளிகை சரி அவங்க அங்க கட்டி வைக்கணும், நாங்க உருவாக்கணும். அதுக்கு களத்தை சரியா பயன்படுத்திக்கணும். அதுதான் சொல்ல வந்தேன். அவ்வளவு பெரிய, அப்ப நேரடியா சொர்க்கமான எவ்வளவு பெரிய இடம். அது நரகத்துல வேதனைப்பட்டு போறவருக்குத்தான் அந்த அந்தஸ்து. நேரடியா ஒருத்தர் சொர்க்கம் போறான்டா சொல்லி வேலை இல்லை, அப்படிதான் சொல்லுவோம், சொல்லி வேலை இல்லைன்னு. அப்ப அதுக்கு சும்மா என் காணியை போட்டு வாங்கி போட, சொர்க்கத்துல சும்மா என் காணி. அப்ப இங்க இருக்கும்போது உண்டாக்குவோமே, நிறைய மரங்களை உண்டாக்குவோம் வீடுகள் மூலமாக. இந்த தொழுகையின் ஊடான டெய்லி ஒரு மாளிகை கட்டுவோமே. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அப்ப உலகத்துல இருக்கும்போது சொர்க்கத்துல மாளிகை கட்டக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கி கொள்ளுங்க. ஒன்று உதாரணத்துக்கு நீங்க தொழுதுட்டு வாரிங்க வச்சுக்கிறேன், இப்படி நடக்கலாம். சில நேரம் சுபுடைய ஃபர்லுடைய முன் சுன்ன தொழுதுறீங்க, லொஹருடைய முன் பின் சுன்ன தொழுதுறீங்க, மாறுபடிய சுன்ன தொலை கிடைக்காது. அப்ப அதனால கை சேதம், ஆனா நன்மை கிடைக்கும், அவ்வளவுதான். சொர்க்கத்துல மாளிகை கிடைக்காது. சரி நாளைக்கு விடக்கூடாது, நாளைக்கு எப்படி செய்ய தொழணும், அந்த ட்ரை இருக்கணும், அந்த முயற்சி இருக்கணும், விடக்கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா, ஒரு விஷயத்த சொல்லித்தாத, ஒரு கொப்பின்னு வச்சுக்கோங்க, நோட்டுன்னு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க தொழுகை டெய்லி மார்க் பண்ணுங்க. இன்றைக்கு 11ஆம் தேதி, நாளைக்கு 12ஆம் தேதி நடைமுறைப்படுத்துங்க. இன்ஷா டேட்டை போட்டுக்கொள்ளுங்க. சுபோ தொழுதுட்டீங்க, சுபோ லொஹர் அசர் அப்படி போட்டுக்கணும், மார்க் பண்ணி கொள்ளுங்க, ஒரு டிக் பண்ணுங்க. சுபோடைய முன்சுனத் ரைட், லொஹருடைய முன்சுனத் ஓகே, மாறுபடிய அப்படியே போட்டு வந்துட்டீங்க. ஒரு கிழமை கழிச்சு பாருங்க எத்தனை நாள் திருப்தியா தொழுதுறீங்க. இந்த மாளிகைக்குரிய சுண்ணத்தை சரியா தொழுதுருக்கு. நான் ஒரு கிழமையில எத்தனை மாளிகை நான் கட்டிக்கிறேன், 2 கிழமையில எத்தனை கட்டிக்கிறேன், 3 கிழமையில, ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல ஒரு 10 மாளிகை கட்டிக்கிறேன். 30 நாளா ஒரு 10 நாள் தொழுதான் பெரிய விஷயம் தானே. தொடர்ந்து தொழுதுண்டா, சரியா தொழுதிருந்தால் ஒரு 20-25 மாளிகை, மாஷா அல்லாஹ் 25 மாளிகை நான் கட்டிட்டேன் ஒரு மாசத்துல. அப்ப எவ்வளவு மாளிகை கட்டலாம், நீங்க சும்மா நோட் பண்ணிட்டு வாங்க. இந்த ஷவ்வால்ல இருந்து அடுத்த ரமலான் ஷவ்வால் ஆரம்பிக்கிற வரை என்ன செய்யுங்க, சும்மா ஒரு கொப்பில நோட் பண்ணிட்டு பாருங்களேன். உங்களுக்கு சில விஷயங்கள் அப்படித்தான் பார்க்கணும். நாங்களா பார்த்து இப்ப நாங்க சில நேரங்கள்ல மாணவனா இருக்கிற நேரத்துல எழுதின ஆர்டிக்கல், எழுதின கட்டுரைகள், எழுதின பேச்சுக்கள் கேட்கிற நேரத்துல அப்படி நான் இப்படி எழுதிக்கிறானா, இப்ப இப்படி பேசிக்கிறானா, யோசிக்கிறோமா இல்லையா, இப்படி எல்லாம் செஞ்சுக்கணும், யோசிக்கிறோமா இல்லையா. அது போல ஒரு வருஷத்தை இப்ப கொப்பியை திருப்புங்க. மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 300 வீடை கட்டிக்கிறேன், 200 வீடை கட்டிக்கிறேன், 100 வீடை கட்டிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சந்தோஷம் வரும். இந்த வருஷம் அதோட கூட கட்டணும். அப்படி ஒரு இதை கொண்டு வாங்க. சரி, எப்படியோ இந்த உலகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு கட்டக்கூடிய விஷயம் இதுவும் உண்டு. அடுத்ததா பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, இன்னலில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மன், அல்லாஹ்வுக்கு 99 பேர்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு 99 பேர்கள் இருக்கின்றன. மன் அஹ்சாஹா, யார் அதை மன்னம் செய்கின்றாரோ தஹல் ஜன்னா, அவர் சொர்க்கம் போவார். அல்லாஹ்வுக்கு எத்தனை பேர் இருக்குது? 99 பேர் இருக்கு. யாருக்கு பாடம்? நான் கேட்க மாட்டேன், சும்மா பாடம் சொன்னா உங்களுக்கு யார் பொறுப்புதாரி அவங்க கிஃப்ட் தருவாங்க. அல்லாவோட பேரை பாடம், அது ஒரு ஆசை வைக்கணும், எதையோ பாடமாக்கணும், அப்படித்தானே. ஓயில் படிக்கிறேன்டா உழவு பெரிய மூட்டையே பாடமாக்கணும். தனியார் வகுப்புக்கு தனியா, அதுக்கு தனி புக்ஸ், தனியா நோட்ஸ் எழுதி ஏழுக்கு தனியா எடுக்கிறோம். கேம்பஸ் போனா அதை விட இது ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு மௌலவி, வீடு நிறைய கிதாப் புத்தகம் எல்லாம் சுத்தி இருக்கும். ஆனா அல்லாவுடைய பேர் பாடம் இருக்கு. அத்தனை புத்தகத்தை பாடமாக்கணும். டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், சில மௌலிமாலா இருக்கலாம், துறை சார்ந்தவர்கள், விடுதே புத்தகம் இருக்கும். நான் அந்த பதவியில இருக்கிறேன், அதுல இருக்கிறேன், இவ்வளவு கரைச்சு குடிச்சேன், அல்லாவுடைய பேர் சரியா? கவலைப்படணும். என்ன படைச்ச ரப்புடைய பேர் தெரியலேண்டா, யோசிச்சு பாருங்க. ஆசை வைங்க, பாடமாக்குங்க. நான் நிறைய பாடம் நடத்திக்கிறேன். வாட்ஸ்அப்லையும் அதை ஒரு பகுதியா எடுத்து எப்படி துவா கேட்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன 7வது அத்தியாயம் 180வது வசனத்துல, வலில்லாஹில் அஸ்மால் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, வதுஉ பிஹா, அதை கொண்டு நீங்க துவா கேளுங்க. துவா கேட்கறதுல அது ஒரு மெத்தட் உண்டு. அல்லாஹ்வோட பேரை சொல்லி துவா கேட்கணும். அந்த துவாவுக்கு அல்லாஹ் அதிக முக்கியத்துவம் தருவான். அப்ப இங்க வந்திருக்கிறவங்க ஒரு ஆசை ஒன்று வைங்க, நான் அல்லாஹ்வுடைய பேரை பாடமாக்கணும். முதல் கட்டமாக இந்த ரேடியோ எல்லாம் போடுவாங்க, அப்படி ஒரு
பாட்டு மெத்தட்ல வேணா பாடமாக்கலாம். பாடமாக்குறதுக்காக வேண்டி சொல்றேன். நான் அந்த நேசரி மொட்டஸ்ரீ போனா இந்த ஏபிசிடியை பாடமாக்குற மெத்தட், மதரசா போனா அலிபா ஒரு பாடமாக்குற மெத்தட், ஒரு கவிதை போல ஒரு பாடல் போல சொல்லித்தாராங்க. என்னது மறக்காம உள்ளத்துல பதிரத்துக்கு. பிறகு நல்லா பதிஞ்சிருச்சுன்னா அதை பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. அப்படித்தான் அது போல நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த கசிதா வேண்டாம் பாடமாக்கணும். முதலாவது அதை அப்படி சும்மா படிச்சு பாருங்க. வீட்டுல இருந்து வாங்கி கேளுங்க. கேட்டு 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 பாடமாக்குங்க. அப்ப அது பாடம் ஆயிடுச்சுன்னா இப்ப தனித்தனியா பிரிங்க. பிரிச்சு என்ன செய்யுங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். அல்லாட பேர் எனக்கு பாடம். அல்ஹம்துலில்லாஹ். இது பிரயோஜனம் என்ன? தஹலல் ஜன்னா. அல்லாட பேர் பாடம்னா சொர்க்கம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், எனக்கு அல்லாவுடைய பேர் பாடம். ஒவ்வொருத்தரும் அப்படி நினைங்க. எனக்கு அல்லாவுடைய பேர் பாடம், எனக்கு சொர்க்கம் நிச்சயம். அப்படிதான் நீங்க நினைக்கணும். முயற்சி செய்யுங்க. ஏழாதுன்னு இல்ல, எனக்கு வயசு போயிருச்சு, 40 வயசு ஆச்சு, 50 60 வயசு ஆச்சு, எனக்கு ஏழா அப்படி மட்டும் நினைக்காதீங்க. அன்றைய காலத்துல 40 வயசு 50 வயசு 60 வயசு இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் குர்ஆனை பாடமாக்கினாங்க. நம்ம தான் ஏழான்னு இருக்கு. ஏழான்ற இதே அகராதிலிருந்து எடுத்துருங்க. ஏழாது முடியாதுன்றதை விட்டுருங்க. முதலாவது அதை அழிச்சிருங்க. எனக்கு முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, முடியும். ஒரு கிழமையில ஒரு 10-15 பாடமாக்குவேன். 2 கிழமை ஒரு மாசத்துல அல்லாஹ்வோட பேரை நிச்சயம் நான் பாடமாக்குவேன். பாடமாக்குனது அப்படியே ட்ரைனிங் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்து. நான் தனி தலைப்பு நிறைய துவா அந்த அடிப்பில் கொண்டு போய்க்கிறேன். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நாங்க வந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிரு, என்ன கணவர் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு, என்ன மனைவி செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு, என்ன பிள்ளைகள் செஞ்ச பாவங்களை மன்னிச்சு, மூமிங்களை செஞ்ச பாவத்தை கேட்கிறோமா இல்லையா? இந்த மன்னிப்பு என்ற அல்லாஹ்வோட பேர்ல அப்படி கொண்டு வாங்க. அதான் நான் ஆரம்பிச்சோம். முதல்ல பாடமாக்கிறீங்க. இப்ப பிரிக்கணும். பிரிச்சு என்ன செய்யறதே? துவா கேட்கும் போது எதை நாங்க கேட்கணுமோ அதுக்கு பொருத்தமான பேர் அப்படி முன்னுக்கு கொண்டு வர. உதாரணத்துக்கு இப்ப மன்னிக்க கூடியவன் கஃபூர், கஃபார், காஃபிரு தன்பி, கைருல் காஃபிரீன், அல் அஃபு, அத்தவ்வாப், அஸ்ஸித்தீர். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பேர். அல்லாஹ் நீதான் கஃபூராக இருக்கின்றாயா அல்லாஹ், நீதான் கஃபாராக இருக்கின்றாயா அல்லாஹ், நீதான் காஃபிரு தன்பியாக இருக்கின்றாயா அல்லாஹ், கைருல் காஃபினாக இருக்கின்றாயா அல்லாஹ், அல் அஃபுவாக இருக்கின்றாயா அல்லாஹ். எல்லாம் இன்னக்க அஃபுன்னு சொல்றோம். அஃபுவாக இருக்கின்றாயா அல்லாஹ், அத்தவ்வாபாக இருக்கின்றாயா அல்லாஹ், அல் அஸ்ஸித்தீராக இருக்கின்றாயா அல்லாஹ். நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அல்லாஹ் கேட்க. இப்படி அப்படியே இதை வந்துட்டு. அதே போல ரஹ்மான், ரஹீம், ஹலீம், வதூத், ரவுஃப், ரஃபீக், அர்ரிஃப், அர்ரஹம், அர்ஹமர் ராஹிமீன். இதெல்லாம் இறக்கம். சின்ன சின்ன வித்தியாசம் கருத்து இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் கருத்து. அப்ப இதெல்லாம் கொண்டு வந்து யாழ் நீதான் ரஹ்மானாக இருக்கின்றாயா அல்ல, ரஹீமாக இருக்கின்றாயா அல்ல, நீதான் ஹலீமாக இருக்கின்றாயா அல்ல, வதூதாக இருக்கின்றாயா அல்ல, நீதான் ரஃபீக்காக இருக்கின்றாயா அல்ல, நீதான் அர்ஹமர் ராஹிமீன் யா அல்லாஹ். என் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். இரக்கம் காட்டக்கூடியவன். கருத்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அப்ப என்ன செய்யறதுன்னா அல்லாஹ்வோட பெருசு துவா கேட்குது. இப்ப நோய், எல்லாருக்கும் நோய் இருக்கு. நோய் சம்பந்தமான அல்லாஹ்வோட பேர் கொண்டு வருது. ஷாஃபி, நோய் நிவாரணம் அளிப்பவன், நோய்க்கான நிவாரணம் அளிப்பவன். யா அல்லாஹ் ஷாஃபியா இருக்கின்றாயா அல்லாஹ், என்ன நோயை குணப்படுத்தியா அல்லாஹ். இது அல் கவி, அல் காதிர், அல் முக்ததிர், அல் கதீராக இருக்கின்றாயா, ஆரோக்கியத்தாயா, சக்தியை தாயா அல்லாஹ், ஆளுமைகளை திறமைகளை தாயா அல்லாஹ் கேட்கிறது. மாஷா அல்லாஹ். எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சையால இருந்து இப்ப நீங்க தஹஜ்ஜத் தொழுறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் இந்த 100 பேரையும் சொல்லி சொல்லி கேட்கிறது. எப்பயும் வாழ்க்கையில மறக்காது. அப்படிதான் நாங்க நடைமுறைப்படுத்துறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எனக்கு ஒரு சந்தோஷம். அல்லாஹ்வுடைய பேர் எனக்கு பாடம். உங்களுக்கு அதே சந்தோஷம் வரணும். ஏண்ட ரப்புடைய பேர் எனக்கு பாடம். அந்த கிரிக்கெட் வீரர், இந்த ஃபுட்பால் வீரர், இந்த டென்னிஸ் வீரர், இவர் அவர் தெரியுதா இல்லையா? ஏண்ட பிள்ளைக்கு நீங்க பிள்ளைகளை பயிற்சி கொடுங்க. பிள்ளைட்டு பாடமாய் கொடுங்க, உங்களுக்கும் பாடம் வரும். பிள்ளைட்டு பாடம் கேளுங்க. மாறி மாறி குடும்பத்துல எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய பேர் பாடமா இருக்கும். இன்னையில இந்த முயற்சி எடுங்க. அதை நேரடியாக அல்லாஹ்வுடைய பேர் என்று வரக்கூடிய 99 வரக்கூடிய ஹதீஸ் லைஃப் தான். ஆனாலும் ஹதீஸ்களை இமாம் என்ன செஞ்சிருக்காங்க, அப்படி தொகுத்து தந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் உங்களை அனுப்பி வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப சுருக்கம் அடையும் கொள்ளுங்க. இந்த பேரை பாடமாக்கணும். சொர்க்கம் உங்களுக்கு உறுதி. விட்டுறாதீங்க சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல பாருங்க, இன்னும் சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இத்தகுன் நார வலோபி ஷிக்கி தம்ரத்தின். கொஞ்சம் ஈச்சம்பழத்துல ஒரு துண்டை கொடுத்து நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா சொர்க்கம் போங்க. பெருசா ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்ல. ஒரு ஈச்சம்பழம், அது ஒரு சின்ன துண்டை நீங்க கொடுத்தீங்கன்னா சொர்க்கம். அதான் நரகத்தை விட்டு பாதுகாருங்கன்றா சொர்க்கம் போவீங்க. அடிக்கடி தர்மம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. நீ எதிர்பாருங்க, வீட்டுக்கு ஒரு மிஸ்கின் வரமாட்டான ஆசையோட இருங்க. ஆசை வைங்க. என் வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு மிஸ்கின் வந்து கதவை தட்டணும், ஒரு வாசல்ல வந்து தட்டணும், அவருக்கு ஒரு சோறை கொடுக்கணும், கொஞ்சம் அரிசியை கொடுக்கணும், கொஞ்சம் பணத்தை கொடுக்கணும், ஏதாச்சும் கொடுக்கணும். ஆசை வைங்க. நரகத்தை விட்டு ஒரு சில பாதுகாக்க சொன்ன அமல் அது. அது வீதியில போடுறீங்க. ஒரு ஆள் கையேந்தி நிக்கிறாரு,
அப்படி ஒரு 20 ரூபா, ஒரு 50 ரூபா, உங்க தகுதி கேட்பேன். அப்படியே கையில வச்சுட்டு வாரது, சந்தோஷப்படுங்க, அல்ஹம்துலில்லாஹ். நரகத்திட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு வார சொர்க்கம். அப்ப இதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, வாழ்க்கை நடைமுறைப்படுத்துங்க. அதே போல உண்மையை பேசு, எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மைதான், பொய்ன்றத வரவே கூடாது, அதை உருவாக்குங்க. நிறைய பேர் இந்த போன் ஆண்கள், ஹலோ எங்க, என்ன பக்கத்துல வந்துட்டேன், இப்பதான் வீட்டுல உடுத்திட்டு இருப்பான், ஹலோ எங்க, இந்த பக்கத்துல வந்துட்டேன், போய்த்தானே அப்படி வருது. உண்மையை சொல்லுவோமே, என்ன ஒரு ஏச்சு ஒசூர், என்னடா டைமுக்கு வரலையா ஏசுவார், அவ்வளவுதான். அது அப்ப உண்மை பேசினா சொர்க்கம், போய் பேசினா நரகம். அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுது, போய் பேசுறோம், இந்த வந்துட்டேன், இந்த பக்கத்துல வந்துட்டேன், நான் 5 நிமிஷத்துல வந்துட்டேன், பார்த்தா அரை மணி நேரம், என்ன பிளாக்கா, என்ன டிராபிக் தெரியுமா, நீலா போய் அப்படின்னு என்ன செய்ய சமாளிக்கிறேன், அதுக்கு ஒரு பொய்ய சொல்றது. அந்த பொய்க்கு இன்னொரு பொய் தேவை. வார வழியில சரியான பிளாக்கா இருந்துச்சு, அப்படி டிராபிக்கா இருந்துச்சு, சரியா வந்து அங்கிட்ட தண்ணி சுத்தி, அப்படின்னு அந்த பொய்க்கு மேல போய் வந்துகிட்டே இருக்கு. குளில் ஹக்க அளவுக்கான முறா, பாதகமா இருந்தாலும் உண்மையை பேசுங்க. நான் சொன்னா எனக்கு பிரச்சனை தான், சொன்னா அம்மா ஏசுவாங்க, சொன்னா வாப்பா ஏசுவாங்க, சொன்னா பிரின்சிபல் ஏசுவாங்க, சொன்னா டீச்சர் ஏசுவாங்க. உண்மையை சொல்லுவோம், உண்மையை சொல்லுவோம். கஅப் இப்னு மாலிக் உண்மையை சொன்னார். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை என்ன செஞ்சான், கிட்டத்தட்ட 50 நாட்கள் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி எல்லாம் பேசக்கூட ஒதுக்கி வச்சுட்டாங்க. 3 தோழர்கள் ஒருவர் கஅப் இப்னு மாலிக், அல்லாஹ் 50வது நாள் வசனத்தை இறக்குனான், உண்மைக்காக வேண்டி உங்களை மன்னிச்சு நீங்க சொர்க்கம்ன்றான். சஹாபாக்கள் அவ்வளவு சந்தோஷம், ஜிஹாதுக்கெல்லாம் போயிட்டு வந்து அவ்வளவு போயனாலும் பிரச்சனை, நீண்ட வரலாறு. உண்மையை பேசியதுக்காக வேண்டி அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட ஒரு நபி தோழர் சொர்க்கவாதி. எப்பயும் உண்மைத்தான் பேசணும், உண்மையுடைய முடிவு சொர்க்கம். அடுத்தது அனாதையை ஆதரித்தால் சொர்க்கம். ரசூல் சொல்றாங்க, யார் அனாதையை ஆதரிக்கிறாரோ அவரும் நானே இப்படி இருப்போம்டாங்க. இப்படி 2 பேரையும் ஒட்டு காட்டினாங்க. ஆசை வைங்க, நான் ரசூலாவோட இருக்கணும், ரசூலாவோட இருக்கணும். அதுக்கு இங்க உலகத்துல ஒரு அமல் தான் எதீம், அனாதை புள்ளி ஆதரிக்கணும். அப்ப என்ன செய்யலாம், இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த ஏரியால எங்க ஊர்ல அல்ல வெளியே இருந்தாலும் இந்த வீட்டுல ஆம்பளை, அவர் கணவர் மவுத், பிள்ளைகள் அனாதை, நம்ம பொறுப்பெடுப்போம், நம்ம உதவி செய்யும், பொறுப்பெடுப்போம், உதவி செய்யறது. மாசம் என்ன செய்யறது, கொடுக்கிறது. உலர் ஒன்று ஒரு பொதிய கொடுக்கிறது, 5000 10,000 சாமான் வாங்கி கொடுக்கிறது. ஏன் கொடுக்குறீங்க, நான் ரசூலாவோட இருக்கணும். ரசூலா சொன்னாங்க அனாதைய பராமரிக்க சொல்லி. அவருக்கு வாப்பா இல்ல, கஷ்டமா இருக்கான், உமா மட்டும் இருக்கிறான், கஷ்டப்படுவாங்க, நெருக்கடில் இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் உதவி செய்வோமே, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒன்று உதவி, சதக்கா பிளஸ் சொர்க்கத்துல ரசூலோட இருக்கக்கூடிய பாக்கியம். சில மதரசாக்கள் உங்களோட கணவர் வாப்பாட சொல்லி கோல் பண்ணி கேட்க சொல்லுங்க. மதரசாக்கள் அனாதை பிள்ளைகள் எத்தீங்க படிப்பாங்க, பிரின்சிபலோட பேசி அனாதை பிள்ளைகள் யார் சரி இருந்தா அந்த ஃபீஸ் நான் கட்டுறேன், அவங்க படிச்சு முடிகிற வரைக்கும் பொறுப்படுங்க. ஏன் சொர்க்கம் ரசூலோட இருக்கலாம். உற்சாகப்படுத்துங்க. மாசம் 10,000 ஃபீஸ் அவ்வளவுதான் வரும்னு நினைக்கிறேன், 8,000 10,000 கொஞ்சம் அவ்வளவுதான் வரப்போகுது. ஆண்கள் மதரசா இருக்குது, பெண்கள் மதரசா இருக்குது, கோல் பண்ணி கேளுங்க. அப்படி ஆசிரியர் இருந்தாங்கண்டா அந்த பிள்ளைக்கு நான் படிச்சு 4 வருஷம் படிக்கிறா, படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் ஃபீஸ் கட்டுறேன். ஏன் கட்டுறீங்க, இந்த சதக்கா. சொர்க்கம் ரசூலோட நான் இருக்கணும். உலகத்துடைய களத்தை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. அடுத்தது விதவை. அதே தான், ஒரே வீட்டுக்குள்ள 2 பேர் இருப்பாங்க. கணவன் மௌத்தா போனா பிள்ளைகள் அனாதை, மனைவி விதவை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் விதவைக்கான உழைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவான். கஷ்டம் தானே, பிரச்சனை தானே. கொஞ்ச நாளைக்கு புதுசுக்கு உதவி செய்வாங்க. மாப்பிள்ளை மௌத்தா போன புதுசுக்கு சொந்த பந்தங்கள், உறவுகள், பக்கத்து வீட்டுக்காரங்க உதவி செய்வாங்க. போக போக கொஞ்சம் நெருக்கடி, கஷ்டம், என்ன செய்யறது, சரி வேலைக்கு போவோமே, நாளை வீட்டுல போய் பாத்திரத்தை தேய்ச்சி கழுவோமே, என்ன செய்ய, மாப்பிள்ளை இருந்தாரு, கண்ணியமா வச்சிருந்தாரு, இப்ப சொந்தங்களும் வரதில்லை, பந்தங்களும் வரதில்லை, குடும்பத்தாரும் வாராங்க இல்ல, நம்மளோட பிள்ளைகளை பாதுகாக்கணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் போனண்டா சரி வெளிநாட்டுக்கு போவோம், பிள்ளைய ஒப்படைச்சிட்டு அப்படியே பிள்ளையான வழிக்கு போகக்கூடிய, மார்க்கம் அனுமதிக்காத வகையில வெளிநாட்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கணும். இதுக்கெல்லாம் நாங்களும் ஒரு காரணம். சும்மா பேசுவோமா, தவறு நடந்தா மட்டும் அது அப்படி இப்படி பேசுறோம். தவறு நடப்பதற்கு முன்னால் அதுக்கான வழிவகை நிறைய இருக்கு. அதுல ஒன்று தான். அப்ப இவங்களை என்ன செய்யணும், அரவணைக்கணும். இஸ்லாம் சொல்லுது. அப்ப நாங்க என்ன செய்யலாம், அப்ப எங்க ஊர்ல அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா மாசத்துக்கு ஒரு தடவை சும்மா சாமான் வாங்கி கொடுத்துட்டு வாரது, அவ்வளவுதான். போய் பேசிட்டு சந்தோஷமா கொடுக்குற நோக்கம் என்ன, சதக்கா பிளஸ் சொர்க்கம். விட்டுறாதீங்க சந்தர்ப்பத்தை. இதெல்லாம் நாங்க இந்த உலகத்தில் இருக்கும் போதே களத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். உலகத்துல இருக்கு வாழும் பொழுதே இதெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்யுது, சரியா வச்சுக்கொள்ளுது. அதே போல கடன் தள்ளுபடி, இது ஆண்களோட சம்பந்தப்பட்டதான். கடன் கொடுத்திருப்போம், அவர் கடன் தர சந்தர்ப்பம் இல்லை,
வாய்ப்பு இல்ல, லொஸ்ட் ஆயிட்டார், நஷ்டம் அடைஞ்சிட்டார். அப்ப கொஞ்சம் அவகாசம் கொடுக்கிறது. இப்ப நீ ஒரு வருஷம் தரணும், இந்த நாள்ல தரணும் வாங்கினார். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் வாங்கிக்கிறார், தர முடியல, லொஸ்ட் ஆயிட்டார். இப்ப என்ன செய்யறது? இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பாக்குறது, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பாக்குறது, இறக்கம் காட்டுறது. கடைசியில என்ன செய்யற சொல்றாங்க, உண்மையிலே உங்களுக்கு தெரியுது அவருக்கு தர முடியாத நிலைமையில கீழே விழுந்துட்டார். ஏழாத உண்மையிலே அவர் பொய் சொல்லல. சிலருக்கு வரும் வருமானம் ஒண்ணும் கிடைக்கல, தாரன் கடைசியில சண்டை பிடிக்கிறது. என்ன இவ்வளவு வந்து அலட்டிட்டு இருக்கிறீங்க, கடனை கொடுத்துட்டு இவரு கடைசி ஏச்சு வாங்கணும் அவர்கிட்ட, என்ன ஒரே அழட்டிட்டு இருக்கிறீங்க, என்ன வந்து போயிட்டு இருக்கிறீங்க, முடிஞ்ச எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு பிரச்சனை வரும். அப்ப என்ன உண்மையை நாங்க பார்க்கணும், அவருக்கு தர முடியாத அளவுக்கு கீழே விழுந்துட்டார். சொல்றாங்க தள்ளுபடி செய்யுங்கன்றாங்க. தள்ளுபடி செஞ்சால் சொர்க்கம், அது அவரை பொறுத்து இருக்கு. ரைட். அதே போல வந்து கடைசி இதோட முடிச்சுக்கொள்ளும். அதே போல அப்பதான் கொஞ்சம் நீங்க உஜாராவீங்க, முடிக்க போற மூலவே வீட்டுக்கும் போயிடலாம் சொல்லி. சரி, அப்ப கடைசியாக வந்து என்னென்றால் பாதையில நடந்து வாரீங்க. அப்படி நடந்து வார நேரத்தில் இடையூறு தரக்கூடிய பொருள் இருக்கு, அதை அப்புறப்படுத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படும், பிளஸ் சொர்க்கம் சொல்றாங்க. ஒரு காலத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் அப்படியே நடந்து வாரார். நடந்து வார நேரத்தில் அந்த மரத்து போக்குவரத்துக்கு இடையூறாக, மனித நடமாற்றத்துக்கு இடையூறாக ஒரு மர கொப்பு கீழே விழுந்து கிடக்குது. ஒரு கொப்புன்னு ஹதீஸ்ல வருது, மரம்னு இருக்குது. அவர் எடுத்த ஓரத்துல போடுறார், பிறர் நலம் பேணினார், எடுத்து ஓரத்துல போட்டார். என்ன சொன்னாங்க? சொர்க்கம் தாங்க, சொர்க்கத்தில் நடமாடுவதை நான் காண்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க போறோம், நான் பொம்பளை எதுக்கு எடுக்க அப்படின்னு யோசிக்க கூடாது. சொர்க்கம்டா விட்டுறாதீங்க. அன்றைக்கு சஹாபாக்கள் சஹாபி போட்டி தான் போடுவாங்க, ஆம்பளையும் பொம்பளை ஒரே போட்டி தான் அன்றைய காலத்துல. இன்றைய காலத்துல அதிகம் வெக்கப்பட்டு நாங்க போயிடுறது. இப்படியான விஷயத்தை வெக்கப்படக்கூடாது. இப்படி இப்ப நான் சொன்ன விஷயங்களை வெக்கப்படக்கூடாது. ஏன்னா சொர்க்கமே, சொர்க்கத்துக்கான நம்ம என்ன போட்டி போடணும். நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா விளங்குது ஒரு ஆணி கிடக்குது, நம்ம அதை குனிஞ்சு எடுத்து, நான் பொம்பளை எடுத்துக்க போட இல்ல, நான் குனிஞ்சு எடுத்தேன்னா யாரும் நினைப்பாங்க சல்லிய கீழ இருந்து பிறக்கிறேன்னு நினைப்பாங்க. நாங்க நினைச்சு கொள்றது, நினைக்கட்டுமே. மத்தவங்களுக்கான நாங்க வாழ தேவையில்லை, அல்லாவுக்கான வாழணும். அவர் அப்படி நினைப்பார், இவர் இப்படி நினைப்பார், அதெல்லாம் நாங்க செய்ய தேவையில்லை. என்ன செய்யறது? எடுத்து அப்படி ஓரத்துல அப்படி போடுறது. அப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், பிறருக்காக வேண்டிய எடுத்து போட்டேன், அல்ல எனக்கு நிச்சயம் பாவத்தை மன்னிப்பான், சொர்க்கம் தருவான். அது நீங்க போறிய குழி கிடக்கு, இன்னைக்கு ரோடெல்லாம் குழியாத்தான் இருக்கு. எங்க ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேசி யாரும் ஒண்ணுக்கு வாராங்க இல்ல, அந்த அளவுக்கு குழித்தான், அவ்வளவுதான் குழியா இருக்குது, அப்படிலாம் இருக்குது. இப்ப நீங்க போறீங்க குழியா இருக்குது, உங்களோட வீட்டார்கிட்ட சொல்லி, ஆம்பளை ஆட்கிட்ட சொல்லி, அங்க குழியா இருந்துச்சு, ஒரு 2 மண்ணலை கொஞ்சம் போடுங்களேன், என்னது? சொர்க்கம். அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு போறோம்னு சொன்னா யார் சார் கீழே விழுந்துருவாங்க. வேகமா ஒரு பைக் வருது, விழுந்தாருந்தா சின்ன மவுத்துக்கும் போயிடுவார். வேகமா வாகனம் வருது, விழுந்து தடப்படன்னு மோதிடுவார், ஆபத்துகள் வந்துடும். அந்த ஆபத்தை தடுக்க வண்ணமாக நீங்க பாக்குறீங்க, உங்க வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு குழி கிடக்குது, எழுந்தா போட்டு நம்ம என்ன செய்ய. நிறைய வீடுகள் நாங்க பார்ப்போம். இப்ப எங்க ஏரியா பாத்தீங்கன்னா என்னென்றால் தண்ணி எடுக்கிறதுக்காண்டி குழி தோண்டிருப்பாங்க. ரோட்ல அப்படியே பெரிய ஒரு குழி, அப்படியே வீட்டு வரைக்கும் அப்படியே ஒரு குழி இருக்கும். அவங்கள என்ன சொல்லுவாங்க, நாங்க அதுக்கு சேர்த்தா சளி கொடுத்துருக்குறோம், அவன் நாளைக்கு வந்து செய்யறேன்டுவாங்க. அவன் வந்து செய்யவே மாட்டான், அவன் தோண்டு போனேன் அவ்வளவுதான், அது குழியாவே கிடக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க சளி கொடுத்துருவோம். அப்படியே ஒரு 2 வாளி மண்ணை போடுறாரு, என்ன குறைய போகுது? 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கோடி கணக்குல வீட்டை உடச்சு கட்டுறீங்க. ஒரு 2 வாளி 2 சவல் சீமந்த போடுறதுக்கு 1000 கதை இன்னைக்கு அதிகமாக. இன்னைக்கு பாருங்க, அப்ப பாருங்க, வீட்டை உடைச்சு கட்டுறதுக்கு 50 லட்சமா உடைக்கிறது கட்டுறது. ரோட்டு முன்னுக்கு ஒரு கிலோ 2 கிலோ சீமந்து தேவைப்படும், அது கொஞ்சம் 2 வாளி மண்ணு தேவைப்படும். அதுக்கு மனசு இறங்குறதே இல்லை. அதான் சொல்ல, யாருடைய உள்ளத்துல இறக்கம் இருக்குதோ, ஈரம் இருக்குதோ, இரண்டா கருணை, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். இதுதான் நாங்க டாக்கெட் பண்ணணும். அப்ப அந்த அடிப்படையில் வீதிகள்ல போற நேரத்துல ஏற்படக்கூடிய அந்த விபரீதங்கள், அந்த இடர்களை நாம் அகற்றினால் எங்களுக்கு என்ன செய்யுது? சொர்க்கம் கிடைக்குது. கடைசியாக நான் ஒன்று சொன்னேன், இந்த சொர்க்கவாதிகள் நேரடியா சொர்க்கம் போறது உண்டு, இந்த நரகத்தில இருந்து விடுதலை பெற்று போறாங்க. கடைசியா போற நேரத்துல வந்து நரகத்துல அல்லாஹால அப்படியே வெளியேற்றுவான். அதுல வந்து சில நல்லடியாருக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்வான், சில சான்ஸ் கொடுப்பான். அவங்க என்ன செய்வாங்க, நரகத்தில இருந்து தெரிஞ்ச ஆட்கள்லாம் வெளியேற்றுவான். அதே போல அல்லாஹ் வெளியாக்குவான். அப்படி வெளியாக்கும் நேரத்தில் இந்த மாவுல ஹயாத்தின் தண்ணியில முக்கி எடுத்து அவனோட கழுத்துல ஒரு அடையாளம் போடப்படும். இவர் வந்து நரகத்திலிருந்து அடையாளம், அதாவது நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர் என்ற ஒரு அடையாளம் போடப்படும், ஒரு சீல் வைக்கப்படும். நேரடியாக சொர்க்கம் போனாங்க வேற விஷயம், நரகத்துல இருந்து சொர்க்கம் போறவங்களுக்கு ஒரு அடையாளம் என்னது? இவர் விடுதலை பெற்றவர், நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர் என்ற
அடையாளம் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹைர் ஜஸாக்குமுல்லா. இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குமா? கேள்விகள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இல்லாட்டி நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ளும். கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஹாய் ஜஸாக்குமுல்லா ஹைரா. முடிச்சுக்கொள்வோம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ இருக்குதா? ஜஸாக்குமுல்லா. நான் ஏற்கனவே சொன்னது போல எழுதிட்டு வந்திருக்கிறீங்க. என்ன கேட்கிறாங்கண்டா, திருமணம் நடைபெறுவதற்காக வேண்டி இப்ப தொழுகை மூலமாக, விக்ர்கள் மூலமாக, துவாக்கள் மூலமாக, சஜ்ஜால இப்படி எல்லாம் துவா கேட்கிறோம். இது இல்லாம வேற ஏதாவது வழிகள் இருக்குதா என்ற ஒரு கேள்வி, ஒரு ஆதங்கத்தோட கவலையோட கேட்கிறாங்க. அல்லாஹால அவங்களுக்கு அருள் பாலிக்கணும். நாமும் பிரார்த்தனை செய்வோம். பொதுவாக பிரார்த்தனை தான் அடிப்படை. எதுவாக இருந்தாலும் நமக்கு பிரார்த்தனை தான் என்னது அடிப்படை. அதனால இந்த சடைவடைந்து விடாமல், சோர்ந்து விடாமல் ரப்புட்ட சையால கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். சின்ன நேரம் முன்னப்பின் ஆகும். நாங்க எதிர்பார்க்காத விஷயம் எல்லாத்துல அமைச்சு தந்துருவோம். அதான் அல்லா சொல்லலாம், அதாவது உமையத்தக்கில்லாக இஜ்ஜலோ மஹ்ரஜா வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு வாழ்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பல வழிகளை காட்டி கொடுப்பான். நினையாத புறத்திலிருந்து ரிஸ்களை, நினையாத இடத்திலிருந்து ரிஸ்களை வழங்குவான். ரிஸ்க்னு சொன்னா எனக்கு என்ன தேவை அதான் ரிஸ்க். சாப்பாடு மட்டுமல்ல, எனக்கு என்ன தேவை அதுக்கு ரிஸ்க்ன்றது. அப்ப எனக்கு என் மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னால் அது எனக்கு ரிஸ்க். நான் இறையச்சத்தோடு இருக்கணும். இறையச்சத்தோடு இருந்து சஜ்தா நாங்க துவா கேட்கும் போது நிச்சயம் அல்லாஹ்தால எங்களுக்கு தருவான். நாங்க அதுக்கு சோர்வு அடைஞ்சிடக்கும் கூடாது. என்னடா 20 வயசை தாண்டிருச்சு, 22 வயசாயிருச்சு, 24 வயசாயிருச்சு, 26 வயசாயிருச்சு, சில நேரம் ஆகலாம். அப்படி ஆகும். இருந்தாலும் கூட இவங்களோட படிச்சவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு போறாங்களே, இவங்களோட படிச்ச பிள்ளையெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு வாராங்களே, ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நாங்க மனசுல இப்படியான உபதேசங்கள் ஊடாக மார்க்கத்தோடு இருக்கும் பொழுது அந்த ஈமானிய உணர்வு, ஈமானிய பற்றோடு என்ன செய்யணும், நாங்க அப்படி உறுதியாக இருக்கணும். ரப்ப என்னை கைவிட மாட்டோம், அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்படிதானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கையோடு இருந்தாங்க. என்ன ரப்ப கைவிட மாட்டான். குழந்தை பெற்க முடியாத சூழல்ல இருந்து துவா கேட்டாங்க. 80 வயசு தாண்டிருச்சு, நரைச்சிருச்சு. என்ன கேட்டாங்க? எல்லாம் என்ன குழந்தையை தாண்டாங்க. அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அல்லாஹ் அப்படிதான் சோதிப்பான். அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையே கொடுக்கல. கேட்டு பாக்குறாங்க, இல்ல. மரியமை எடுத்து வளர்க்குறாங்க, சின்ன புள்ள. அவங்க சின்ன மடம் இருக்குது பள்ளிக்குள்ள. அல்லாஹ் தஆலா உணவை கொடுக்குறான். ஈசா நபிக்கு உணவை இறக்குறது போல, மூசா நபிக்கு கொடுத்தது போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு சின்ன புள்ள அல்லாஹ் தஆலா உணவு கொடுத்துட்டான். ஜக்கரியா நபி கேட்கிறாங்க, மரியம் எப்படி உங்களுக்கு கிடைச்சுன்னு? அல்லாஹ் தந்தாண்டு. அல்லாஹ் உங்களுக்கு உணவு தந்தானா? அப்பயே எனக்கு குழந்தைய தரமாட்டான். அந்த இடத்துல துவா கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? நான் குழந்தைய எஹியாண்ட குழந்தைய தாரேன். இதுக்கு முன்னா அப்படி பேரை வச்சு அல்லாஹ் பேர் வச்சுட்டான் எஹியாண்டு. எவ்வளவு பெரிய அந்த அல்லாஹ் சோதிப்பான். சோதிச்சுட்டு தந்தா ஆரம்ப சொன்னேன், சோதிச்சுட்டு தந்தாண்ட அந்த அருள் பெருசர். அல்லாஹ் குழந்தைய கொடுக்கல, இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தான். வயசு போன காலத்துல எப்படி கொடுத்தான்? எல்லாம் நபிமார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவடமான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவடமான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அப்படி பரம்பரையே நபி. அல்லாஹ் தந்தான் அப்படிதான் தருவான். இங்கிட்டு ஜக்கரியா நபிக்கு கொடுக்கவே இல்லை, கொடுத்தான். அல்லாஹ் சொல்லிட்டான், யஹ்யா நானே பேர் வைக்கிறேன். அல்லாஹ் பேர் வைக்கிறேன், எவ்வளவு பெரிய பாக்கியம். மொழவி என் பிள்ளைக்கு ஒரு பேர் வைங்களேன், கொஞ்சம் ஓதி ஊதுங்களேன், ஆசை வைக்கிறமா இல்லையா? அல்லாஹ் பேர் வைக்கிறான்டா. அப்ப இதுல நாங்க நம்பிக்கையோட இருக்கணும். அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் எனக்கு நம்பிக்கையா இருக்கு. கவலைதான், அந்த கவலை அல்லாட்ட பேசும். அல்லாட்ட பேசுங்க, நிச்சயம் அந்த கவலைக்கான தீர்வு அல்லாட்ட தான் இருக்கு. அப்ப முதல் இது என்ன செய்யுங்க, சஜிதா விட்ட வேற வழியே இல்லை. அல்லாஹ் சஜ்ஜா அவளுக்கு பணிஞ்சாச்சுன்னா அதுக்கு மேல பணிறதுக்கு இங்க இயலாது. என்ன சொன்னாங்க? அக்ரமாயக்கும் அப்து மின் ரப்பி ஃபஹுவ சாஜிதுன். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் நெருக்கமான இடம் செய்யக்கூடிய இடம். ஃபக்ஸிர் துஆ, துஆ நிறைய கேளுங்கன்னாங்க. தொழுகையில என்ன செய்யுங்க, ஒன்று சஜ்ஜால சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால வேண்டிய பாஷையில கேளுங்க, தாராளமா கேட்கலாம். அப்ப நீங்க சஜ்ஜா கேளுங்க, ரப்பிட்ட பேசுங்க, உங்க மகளுக்கான பேசுங்க, மகளையும் பேச சொல்லுங்க.
பேசணும். நாம அல்லாட்ட பேசணும், நிச்சயம் என்ன செய்வான் அல்லாஹால அதுக்கு அருள் வாழிப்பான். அல்லாஹ் உங்களுக்கு அருள் வாழிக்கணும். நம்ம என்ன செய்வோம், துஆ கேட்போம். ஜஸாக்குமுல்லாஹ் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.